குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் வேறெவர் யூ ஆர். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரீடிங் பார்ட் சி தமிழ்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஃபாதர் சலின் ஜோசப்புக்கும் இந்த எஜிஸ்கல் பிளாட்ஃபார்முக்கும் நன்றி. இந்த எஜிஸ்கல் பிளாட்ஃபார்ம் எல்லாமே காசு எதுவுமே பே பண்ண வேண்டாம். நம்ம ஈஸியா நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்மளும் படிச்சுட்டு போயிடலாம். அதுதான் இந்த குரூப்போட மோட்டிவ். That is empower others, grow together. Okay, so we will see. இன்னைக்கு வந்து நம்ம பார்ட் சி பார்க்க போறோம் அப்படின்றதுனால அது எப்படி என்ன அப்படின்றத ஒருத்தரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணலாம். நம்ம ரீடிங் பார்ட் சி எப்படின்னு பார்த்துக்கலாமா? ரீடிங் பார்ட் சில 2 டெக்ஸ்ட் இருக்கும். டோட்டலா ரீடிங் மாடியூல் அப்படின்னு சொன்னாலே ரீடிங் மாடியூல்ல 3 பார்ட் இருக்கு. பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சி. அந்த பார்ட் பியும் ஒரு டைமும் பார்ட் ஏ ஒரு டைம் கொடுப்பாங்க. பார்ட் ஏக்கு 15 மினிட்ஸ் டைம் எடுக்கும். பார்ட் பி அண்ட் சி செய்யறதுக்கு 45 மினிட்ஸ் நமக்கு டைம் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் அக்கா. நம்ம எப்பவுமே எய்ம் பண்ணும்போது பி கிரேடுக்கு எய்ம் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம பி கிரேடு எய்ம் பண்ணோம்னா 350க்கு தான் எய்ம் பண்ணுவோம். அப்போ 350னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 300, 320, 310 அப்படிதான் ஃபெயில் ஆயிடுவோம். அதனால எப்பவுமே எய்ம் பண்ணும்போது ரொம்ப ஹையா தான் எய்ம் பண்ணணும். அதாவது ஏ கிரேட் எடுக்கிற மாதிரி நம்ம எய்ம் பண்ணணும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரீடிங் பார்ட் என்ன ரெண்டு இதுவா கொடுப்பாங்க. ரீடிங் பார்ட் பி ஏ கொடுத்துட்டு அதை 15 மினிட்ஸ் முடிச்சு அதை வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறமா ரீடிங் பார்ட் சியும் பியும் நம்ம செய்ய போறோம். 45 மினிட்ஸ் தான் நமக்கு டைம் இருக்கு. ரீடிங் பார்ட் பி வந்து உங்களுக்கு தெரியும் 6 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அதனால ஒரு கொஸ்டினுக்கு 2 மினிட்ஸ் வச்சு நீங்க அதை முடிச்சுட்டு பேலன்ஸ் டைம் ரீடிங் பார்ட் சிக்கு கொண்டு போயிருங்க. அதுதான் பெஸ்டா இருக்கும். அப்ப ரீடிங் பார்ட் சில வந்து என்ன மாதிரி டெக்ஸ்ட் வரும் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தட் இஸ் எபிலிட்டி டு எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் சிந்தசைஸ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரிட்டன் டெக்ஸ்ட். அவங்க மெயினா என்ன பாக்குறாங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்ல இருந்து மெயின் ஐடியா என்ன, அதுல என்ன சொல்ல வராங்க, அது இன்டைரக்டா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத, அதாவது காம்ப்ரிஹென்ட் பண்ணி அதை நம்ம எடுத்து அதை நம்ம பேராஃப்ரைஸ் பண்ணி எழுத தெரியணும். அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். அதுதான் இந்த ரீடிங் பார்ட் சில பில இருந்து நமக்கு அவங்க எதிர்பார்க்கறது. அடுத்தது பார்ட் சில நான் சொன்ன மாதிரி 2 லாங் பேசேஜஸ் இருக்கு. 2 லாங் பேசேஜஸ்லயுமே ஒரு 800 வேர்ட்ஸ் இருக்கும். 2 லாங் பேசேஜஸ்க்கும் 8 கொஸ்டின் நமக்கு 16 கொஸ்டின்ஸ் வரும். ஒரு கொஸ்டினுமே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த 6 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் வியூ பாயிண்ட், அதாவது ஒருத்தரோட வியூஸ் ஒப்பீனியன்ஸ் கேட்கற மாதிரி இருக்கும். அவங்களோட சஜஷன்ஸ் அப்படியெல்லாம் கேட்கற மாதிரி இருக்கும். 2வது வந்து இம்ப்ரெஷன், அவங்க எப்படி இம்ப்ரெஷன், அதாவது எமோஷனல் பேஸ்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்களோட எமோஷன் என்ன, அவங்க நல்லதா இருக்கா கெட்டதா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எமோஷன் பேஸ்டா வரும். அதுக்கப்புறம் வந்து கன்க்ளூஷன், ஒரு ஸ்டடி கொடுத்துட்டு அதோட கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் அந்த பேராகிராஃப்ல இருக்கிற மாதிரி 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 2 கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, அது லெக்சிக்கல் கொஸ்டின் நம்ம சொல்றோம். ஒன்னு வந்து ரெஃபர் பண்ற கொஸ்டின், இன்னொன்னு வந்து ஒரு வேர்டு கொடுத்துட்டு, அதாவது நம்ம சொல்ற மாதிரி பழமொழியெல்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு சின்ன வேர்டு இருக்கும். பீஸ் ஆஃப் கேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, அது மாதிரி ஒரு வேர்டு கொடுத்து, சில்வர் லைனிங் அந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதோட மீனிங் அந்த பேராகிராஃப்ல இருந்த அந்த வேர்டு ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் லெக்சிக்கல் கொஸ்டின்ல 2 கொஸ்டின். ஒன்னு வந்து ரெஃபர் கொஸ்டின். ரெஃபரன்ஸ் கொஸ்டின் வந்து எப்படி போகும் அப்படின்னா, எப்படியுமே முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் நம்ம போய் படிச்சோம்னாவே நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா ரெஃபரன்ஸ் கொஸ்டின் வந்து சில சமயம் பின்னாடி இருக்கிற லைன்ல இருக்கும். அந்த அந்த 4 லைன்ஸ் நம்ம ரீட் 2 லைன்ஸோ 4 லைன்ஸோ பிஃபோர் 1 லைன், ஆஃப்டர் 1 லைன், அந்த மாதிரி படிச்சோம்னாவே நமக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் 2 கொஸ்டின். அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்ல 2 கொஸ்டின் இருக்கும். ஒரு லெக்சிக்கல் இருக்கும், ஒரு 2 லெக்சிக்கல் கொஸ்டின், அதுல 1 ரெஃபரன்ஸ் கொஸ்டின், இன்னொன்னு வந்து ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குற கொஸ்டினா இருக்கும்.
அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ட்ராட்டஜிஸ். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்னா எல்லாரும் தெரியும். என்ன டிப்ஸ் அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கிறது இல்லையா? அப்ப அந்த டிப்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டில்ஸு, அதுக்கப்புறம் நேம்ஸு, அப்ரிவியேஷன்ஸு, நம்பர்ஸு, பெர்சன்டேஜ் இது இது எல்லாமே வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட்ல பார்க்கணும். இது எல்லாமே இது நம்ம ரீடிங் பார்ட் சி வந்து QTA மெத்தட் பண்ண போறோம். அதாவது கொஸ்டின் படிச்சு, டெக்ஸ்ட் படிச்சு, ஆன்சர் படிக்கிறது. அப்ப அதாவது பிகினரா இருக்கும்போது இந்த மாதிரி படிச்சா நமக்கு கொஸ்டின் மட்டும் படிச்சா போதும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் படிச்சுட்டு, அந்த கொஸ்டினுக்கு என்ன டெக்ஸ்ட் உங்களால ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு, இது எல்லாமே க்ளூஸ். இப்ப டைட்டில் இருந்ததா, இப்ப பேரு யூஸ் பண்ணியிருந்தாங்க கொஸ்டின்ல அப்படின்னா, நீங்க நேரா அந்த பேர வச்சு அந்த பேராகிராஃப்ல நீங்க அந்த பேர் எங்க இருக்கோ அங்க போய் ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி தான் அந்த அப்ரிவியேஷன்ஸ் பேரு, நம்பரு இது எல்லாமே நமக்கு ஒரு க்ளூவா எ யூஸ் பண்றோம் நம்ம இந்த ரீடிங் பார்ட் சில. இது ரீடிங் பார்ட் சிக்கு மட்டும் கிடையாது. எல்லாத்துக்குமே இந்த க்ளூஸ் வந்து ரொம்ப முக்கியம். டைட்டிலு, நேம்ஸ், அப்ரிவியேஷன்ஸ், நம்பர்ஸ், பெர்சன்டேஜ், லுக் ஃபார் த மாடல் வேர்ப்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. டு ஸ்கிம் பண்றதுக்கும், ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கும். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதேதான். இதோட கன்டினியூஷன் இருக்குது. 8த் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடு சேச்சி. 8த்ல இங்க பாருங்க. இதுவும் இது வந்து 15ஸ் இருக்கு. ஸ்கேல் இருக்கு, சினானிம்ஸ் லாங்குவேஜ் இருக்கு, பேராஃப்ரேசிங். இது 3 தான் நம்ம OETல மெயினா நெறைய பேருக்கு புரியாது. சிலப்ப என்ன வேர்ட் யூஸ் பண்றாங்க, அது பாசிட்டிவா யூஸ் பண்றாங்களா, நெகட்டிவா யூஸ் பண்றாங்களா, இதுக்கு பதிலா என்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்படி பேராஃப்ரேஸ் பண்றது? பேராஃப்ரேசிங்னா ஒரு சம்மரைஸ் நம்மளே நம்மளோட ஓன் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கும் கூட கொஞ்சம் ஈஸியான வழியா இருக்கும். அதனால தான் சம்மரைசிங், பேராஃப்ரேசிங் வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் பண்றது OETல. காஸ் அண்ட் எஃபெக்ட் லாங்குவேஜ். கொஸ்டின்ல காசு குடுத்துருவாங்க. நமக்கு எஃபெக்ட்ட கண்டுபிடிக்கலாம். அந்த ஆன்சர் தான் எஃபெக்ட்டா இருக்கும். அதே மாதிரி பேராகிராஃப்ல ஒரு எஃபெக்ட் மட்டும் இருக்காது. 2, 3 எஃபெக்ட் இருக்கும். 1, 2, 3, 4 எஃபெக்ட். அதுதான் தான் ஒரு பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்றது. அப்ப அந்த எஃபெக்ட்ல ஒரு எஃபெக்ட் தான் அந்த கொஸ்டினோட அ இதுவா இருக்கும். அது மாதிரி தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் லாங்குவேஜ் நமக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த OETல. அதே மாதிரி கம்பேரிசன் அண்ட் இது வந்து ஒரு டைப் ஆஃப் பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர். அதுல வந்து கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் வேர்டுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அதுல. அதே மாதிரி குரோனாலஜிக்கல் எக்ஸ்பிரஷன், டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்பல்லாம் நீங்க பேராகிராஃப்ல குரோனாலஜிக்கல் எக்ஸ்பிரஷன், இல்ல டைம் எக்ஸ்பிரஷன், இல்ல சீக்வென்ஸ் அதாவது நவ், ரீசென்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க பேராகிராஃப்ல பார்த்தாலும் நம்மளோட ஆன்சர் வந்து அந்த அரவுண்ட் தட் பிளேஸ், அரவுண்ட் தட் லைன்ல தான் இருக்கும். அதே மாதிரி ஒப்பீனியன் வேர்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். OET படிக்கிற எல்லாருக்குமே. சேஸ், பிலீவ் அந்த மாதிரி சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் சஜஷன் இந்த மாதிரி சொல்ற ஹுட் இது எல்லாமே வந்து சஜஷன். அதே மாடல் வேர்ப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக. மாடல் வேர்ப்ஸ் உங்களுக்கு தெரியும். மே, மைட், கேன், குட், அப்புறம் வந்து மஸ்ட், ஷுட் இது எல்லாமே மாடல் வேர்ப்ஸ். இதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஒப்பீனியன் பேஸ்ட் வரும்போது, ஒப்பீனியன் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வரும்போது, ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அந்த பேராகிராஃப்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். இன்னைக்கு இது எல்லாம் தான் நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ வச்சு பார்க்க போறோம். அடுத்து சேச்சி. ம். இங்க பாருங்க. இது வந்து எப்படி ஆன்சர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கான் அ ரீட் ஃபார் த ரீட் த டெக்ஸ்ட் ஃபார் ஜஸ்ட் அதாவது ஓவராலா ஒரு டெக்ஸ்ட்ட ரீட் பண்ணி, அதுல என்ன ஃபுல் மீனிங் இருக்கு, அது என்ன உங்களால புரிஞ்சுக்க முடியுதுன்னு நீங்க ஓன் லாங்குவேஜ்ல கூட கன்வெர்ட் பண்ணிட்டு, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆன்ஸர நீங்க ரீட் பண்ணும்போது எது குடுத்துருக்காங்க, எது குடுக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்ப வந்து எலிமினேட் பண்ணி ஆன்ஸர் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறமா ரீட் ஜிஸ்ட் வில் ஹெல்ப் யூ டு ஐடென்டிஃபை த ஒப்பீனியன். அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஜிஸ்ட் அந்த பேராகிராஃப் படிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அத எப்படி ஈஸியா ஆன்ஸர் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஐடென்டிஃபை ஒப்பீனியன்ஸ் பை எட்ஜிங் வேர்ட்ஸ். எட்ஜிங் வேர்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரியே நெறைய வேர்ட்ஸ் இருக்கு. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி எலிமினேட் பண்றது? சப்போஸ் நம்ம பேராகிராஃப்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த பேஷன்ட்ஸ்னா நம்ம ஆன்சர் ஆப்ஷன்ல சொல்லியிருப்பாங்க சம்டைம்ஸ் இல்ல ஒகேஷனலி அந்த மாதிரி சொல்லும்போது அது வராது. அப்போ வந்து இந்த மாதிரி எட்ஜிங் வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு கண்டுபிடிச்சோம்னா அத ஹெல்ப் பண்ணும் நமக்கு. இந்த இப்போ பேராகிராஃப்ல சஜஸ்ட் அதே மாதிரி
குடுத்துருப்பாங்க. நமக்கு கொஸ்டின்ல என்ன இருக்கும்னா, பிலீஃப்ன்னு குடுத்துருப்பாங்க. அப்ப நம்மளோட எட்ஜிங் வேர்ட் அது பேஸ்டா தான் வரும். அங்க போனீங்கன்னா நமக்கு ஆன்சர் இருக்கும். அதுக்கப்புறமா ரீட் ஃபார் எமோஷன் அண்ட் சப்ஜெக்டிவ் அக்ரிமெண்ட். இங்க தான் நான் சொன்ன மாதிரி ரீட் ஃபார் எமோஷன்ஸ். ரீட் அப்புறம் வந்து இந்த மாதிரி நெறைய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரஸ்டிங்லி இதெல்லாம் வந்து ரீட் ஃபார் எமோஷன்ஸ். அப்ப அந்த எமோஷன்ஸ் எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தாலும், அந்த எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆன்சர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி அத நம்ம பேராஃப்ரைஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் ஈஸியா வந்துரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லுக் ஃபார் ஒப்பீனியன் இன் த மெயின் கிளாஸ். 2 கிளாஸ் இருக்கு. எப்பவுமே ரீடிங் பார்ட் சில காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். என்னென்ன வேர்ப்ஸ் எப்படி எப்படி யூஸ் பண்றாங்க? எந்த கிளாஸ் இருக்கு ஃபர்ஸ்ட்டு? எந்த கிளாஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ், எந்த கிளாஸ் டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னா, நமக்கு ஆன்சர் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ல இருக்கும். அது ஏன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்? அது ஏன் மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்றேன்னா, அதுல சப்ஜெக்ட் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். அதோட அதாவது ஒரு சென்டென்ஸுக்குள்ள எல்லாமே இருக்கும். சென்டென்ஸ்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கணும், ஆப்ஜெக்ட். அதுதான் பேசிக் சென்டென்ஸ் இல்லையா? அது மாதிரி அந்த டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்றதுல அந்த டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு எதுக்கு பேருன்னா, அது ஃபுல்லி டிபெண்டிங் ஆன் த மெயின் கிளாஸ். அதாவது இண்டிபெண்டன்ட் கிளாஸ டிபெண்ட் பண்ணி தான் டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். அது தனியா படிச்சீங்கன்னா, அதுல ஒரு மீனிங்குமே இருக்காது. அது எத சார்ந்து இருக்கும் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் கிளாஸ சார்ந்து இருக்கும். அதனால தான் ஆன்சர் வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ல இருக்குன்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு தான் என்னது லுக் ஃபார் ஒப்பீனியன்ஸ் இன் த மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் லுக் ஃபார் மாடல் வெர்ப்ஸ். நான் சொன்ன மாதிரி மாடல் வெர்ப்ஸ் வந்து நமக்கு நமக்கு பேராகிராஃப்ல ஒரு மாடல் வெர்ப்ஸ் குடுத்துருப்பாங்க. நமக்கு ஆன்சர் ஆப்ஷன்ல இன்னொரு. ஃபார் எக்ஸாம்பிள் பேராகிராஃப்ல அவங்க ஷுட் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஆனா நமக்கு ஆன்சர் ஆப்ஷன்ல மஸ்ட் இல்லன்னா நீட் டூ இதெல்லாம் வந்து மஸ்ட். மஸ்ட் இஸ் நாட் ஷுட். அது 2த்துக்குமே வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அது ஆன்ஸர நமக்கு கண்டுபிடிக்க ஈஸியான ஒரு வழியா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் த பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர். பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது, ஒரு ஒரு பேராகிராஃப் எப்பவுமே ஹெட்டிங் வந்து மோஸ்ட்டா ஃபர்ஸ்ட் லைன் தான் டாபிக் சென்டென்ஸா இருக்கும். அந்த டாபிக் சென்டென்ஸ படிச்சீங்கன்னா தெரியும், அந்த பேராகிராஃப் எப்படி போக போகுதுன்னு. சில சமயம் அத கான்ட்ராஸ்ட் வேர்டு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. சில சமயம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹவெவர், பட் வச்சு பிரிச்சிருப்பாங்க. சில சமயம் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு குடுத்துட்டு இந்த ஸ்டடி அப்படி இல்ல. அத கம்பேர் பண்ணியிருப்பாங்க இன்னொரு ஸ்டடி கூட. அந்த மாதிரி இருக்கும். சிலத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு டாபிக் குடுத்துட்டு இது இப்போ ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்னு ஒரு இது டாபிக் வந்ததுன்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு 1வது இன்ஸ்ட்ரக்ஷன், 2வது, 3வதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப அதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நமக்கு ஆப்ஷனா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுதான் வந்து ஃபோக்கஸ் ஆன் த பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இன்னைக்கு என்ன டெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்லீப் டெப்ரிவேஷன். ஸ்லீப் டெப்ரிவேஷன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யார் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜோஸ்லின். வெல்கம் ஜோஸ்லின். நீங்க இந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேங்க் யூ. Thank you. JJ, next slide. Okay. This question number 7. First வாசிக்கலாம். In the first paragraph, the writer uses Ivan Carter's words to. Option A வந்துட்டு explain the main clause of sleep deprivation. Option B வந்துட்டு reinforce a view about the impact of sleep deprivation. Option C வந்து question some research finding about sleep deprivation. Option D வந்துட்டு describe the challenges involved in sleep deprivation research. இங்க வந்து நம்ம hedging words பார்க்கலாம். Keywords வந்துட்டு இவான் வான் காட்டர்ஸோட வேர்ட்ஸ் பத்தி கேக்குறாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப்க்கு போகலாம். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ சஃபர் ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ சஃபர் myriad health burdens in addition to emotional distress and cognitive impairments. These can include high blood pressure, obesity, and metabolic syndrome. In the studies we have done, almost every variable we measured was affected. There's not a system in the body that's not affected by sleep, says University of Chicago sleep researcher Ivan von Cotter. Every time we sleep deprive ourselves, things go wrong. So இங்க வந்து நம்ம யூஸ் பண்றது question text answer method, QTA method. So text வாசிச்சாச்சு. Next நம்ம வந்து answerக்கு போகலாம். Next slide.
ஆன்சருக்கு போகும்போது நம்ம ஹெட்ஜிங் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து ஸ்டெம்ல வந்து ஹெட்ஜிங் வேர்டு, அப்புறம் இவான் வேன் காட்டர்ஸ், அப்புறம் ஆப்ஷன் ஏல வந்து ஹெட்ஜிங் வேர்டு வந்து காசஸ், ஆப்ஷன் பில வந்து இம்பேக்ட், ஆப்ஷன் சி வந்து ஃபைண்டிங்ஸ், ஆப்ஷன் டி வந்து சேலஞ்சஸ். ஸோ பேராகிராஃப்ல போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பீப்புள்ஸ் வந்து நிறைய ஆளுங்க வந்து ஸ்லீப் ப்ராப்ளம்ஸால பாதிக்கப்படுறாங்க. ஸோ பாதிக்கப்படும்போது என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன நெக்ஸ்ட் இதுல சொல்லியிருக்காங்க, இமோஷனல் டிஸ்ட்ரெஸ் வரலாம், காக்னிட்டிவ் திங்கிங் ப்ராப்ளம்ஸ் வரலாம், அதனால ஹை பிளட் ப்ரெஷர் ஆகலாம், நிறைய சாப்பிடலாம், ஒபிசிட்டி ஆகலாம், அப்புறம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வரலாம். ஸோ ஆப்ஷன் ஏ பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் த மெயின் காசஸ் ஆஃப் ஸ்லீப் டிப்ரவேஷன். ஸோ காசஸ் சொல்லியிருக்காங்களான்னு, இங்க வந்து ஸ்லீப் டிப்ரவேஷனோட காசஸ் சொல்லியிருக்காங்களா? இல்ல. இங்க வந்து ரைட்டர் சொல்லியிருக்காங்க என்னென்ன அதனால வர்றது காஸ் அண்ட் எஃபெக்டோட லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வேற என்ன எஃபெக்ட் பாதிப்புகள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க அது ஸோ ஏ வந்து நம்ம டெலீட் பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம். ஆப்ஷன் பிக்கு வரும்போது reinforce a view about the impact of sleep deprivation. reinforceனா திருப்பி வந்து எடுத்து சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ஒரு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஏன்னா வந்து இங்க எடுத்து சொல்லியிருக்காங்க ஸ்லீப் ப்ராப்ளமோட மெயின் ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்ன. ஆப்ஷன் சிடி எதுக்கு நம்ம சூஸ் பண்ணல, எதனாலன்னு சொன்னா கொஷின் சம்ஸ் ரிசர்ச் ஃபைண்டிங் அபவுட் அ ஸ்லீப் டிப்ரெஷன். ஏதாச்சும் கொஷின் ஃபைண்டிங் ரிசர்ச் ஃபைண்டிங் பத்தி சொல்லியிருக்காங்களா, கொஷின் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். இல்ல இங்க வந்து அந்த பர்டிகுலர் டாபிக்ல பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதனால சி வந்து டெலீட் பண்றோம். ஆப்ஷன் டி வந்து சேலஞ்சஸ் பத்தி சொல்லியிருக்காங்களா, என்னென்ன சேலஞ்சஸ் ஒரு பர்சன் ஃபேஸ் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. இல்ல அது பத்தி சொல்லல. அதனால ஆப்ஷன் டி வந்து எலிமினேட் பண்றோம். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இது அனலைஸ் பண்ணும்போது காஸ் அண்ட் எஃபெக்டோட லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து எப்போதுக்கும் நம்ம டாபிக் சென்டென்ஸா இருக்கும். ஸோ வந்து இங்க வந்து டாபிக் சென்டென்ஸ் ஹெல்த் பர்டன் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸ்லீப் டிப்ரவேஷன் டாபிக்ல ஹெல்த் பர்டன்ஸ் என்னென்ன அது பத்தி தான் விவரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இங்க நம்ம அனலைஸ் பண்ணும்போது சஃபர் ஆஃப் மிரைட் ஹெல்த் பர்டன்ஸ். மிரைட் சொன்னா வந்துட்டு மல்டிடியூட், தட் இஸ் மெனி ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு தான் காஸ் பத்தி தான் இங்க வந்து விவரிச்சிருக்காங்க. ஸோ எஃபெக்ட்ஸ் வந்து அதனால என்னென்ன பாதிக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வந்து இமோஷனல் டிஸ்ட்ரெஸ், அது எஃபெக்ட் 1 வந்து இமோஷனல் டிஸ்ட்ரெஸ். ஆப்ஷன் 2 எஃபெக்ட் 2 வந்து காக்னிட்டிவ், நான் சொன்ன மாதிரி திங்கிங்ல ப்ராப்ளம் வரலாம். அதுக்கப்புறம் அதனால ஹை பிளட் ப்ரெஷர் வரலாம். அப்புறம் வந்து நம்மளோட வெயிட் கூடலாம், அதான் ஒபிசிட்டி வரலாம். அதனால லாஸ்ட் எல்லாமே சேர்த்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வரலாம். இது பத்தி தான் இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பேராகிராஃப் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இதாயிட்டு டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாபிக் சென்டென்ஸா டிவைட் பண்ணலாம். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வர்றது வந்து சப்போர்ட்டிங் சென்டென்ஸ், அதுக்கப்புறம் டெவலப்பிங் சென்டென்ஸ் சொல்லலாம், டெவலப்பிங் டு அண்ட் கன்க்ளூடிங். ஸோ இங்க டாபிக் சென்டென்ஸ் வந்து மில்லியன் ஆஃப் people who suffer sleep problems also suffer myriad health burdens. அதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து டாபிக் சென்டென்ஸா நம்ம எடுத்துப்போம். ஸோ டாபிக் சென்டென்ஸ்னா அது பத்தி தான் அந்த பேராகிராஃப்ல ஃபுல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிங்க் பண்றது சப்போர்ட்டிங் சென்டென்ஸ். அதுக்கப்புறம் அது கூட வந்து சப்போர்ட் பண்றது வந்து சென்டென்ஸ் வந்து செகண்ட் சென்டென்ஸ், தட் இஸ் இன் அடிஷனல் டு emotional distress and cognitive impairments, these can include high blood pressure, obesity and metabolic syndrome. அதுக்கப்புறம் ஆப்ஷன் 3 வந்து அதுலேருந்து சப்போர்ட்டிங் சென்டென்ஸ்லேருந்து ஒரு சென்டென்ஸ் எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டெவலப்பிங் சென்டென்ஸ் அதுதான் அது எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டடி எடுத்துட்டு இந்த ஸ்டடீஸ் பொதுவாக சொல்றாங்க, almost every variable we measured was affected.
ஸோ டெவலப்பிங் சென்டென்ஸ் 2ல செகண்ட் டெவலப்பிங் சென்டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க there is not a system that is ஒரு I think fifth sentence இருக்கும் there is not a system in the body that's not affected by sleep. ஸோ ஒரு ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க எவான் காட்ரோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் த லாஸ்ட் சென்டென்ஸ் வந்து கன்க்ளூஷனா இருக்கும். அதுதான் எவ்ரி டைம் we sleep deprive ourselves things go wrong. அதுதான் கன்க்ளூஷனா வந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த டாபிக் சென்டென்ஸோட மகாத்மா காந்திஜி இஸ் த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். ஸோ இங்க வந்து த வந்து குறிப்பிட்ட டெஃபினைட் ஆர்டிகிளா வரும். தட் இஸ் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம டாபிக் சென்டென்ஸா எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் வந்து கீழே பார்க்கணும்னா சப்போர்ட்டிங் சென்டென்ஸா மகாத்மா காந்திஜி இஸ் ஃபாதர் ஆஃப் ஆர் நேஷன். அது வந்து சப்போர்ட்டிங் சென்டென்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து அந்த கான்டெக்ஸ்ட்ல முன்னாடி இருக்கிற கான்டெக்ஸ்ட்ல பார்க்கறோம்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கன்க்ளூஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் டாபிக் சென்டென்ஸும் கன்க்ளூஷன்ல இருக்கிறோம் லிங்க் இருக்கு. ஸோ இங்க வந்து லாஸ்ட் சென்டென்ஸ் எவ்ரி டைம் வி ஸ்லீப் டிப்ரைவ் ourselves திங்ஸ் கோ wrong. அதுதான் வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எல்லா டைம்லும் ராங்கா நம்மளோட ஸ்லீப்ல ப்ராப்ளம் வரும்போது எல்லாமே ராங்கா நடக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பேராகிராஃப் கிடைக்கும்போது நம்ம நம்பர் பண்ணணும். 1 2 3 அப் டு 6 சம்டைம்ஸ் 7 பேராகிராஃப்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது இங்க வந்து நம்ம டைட்டில் வந்து அண்டர்லைன் பண்ணுவோம். எஃபெக்ட் அதான எஃபெக்டிவ் ஆஃப் ஸ்லீப் டிப்ரிவேஷன் நம்ம யூஸ் பண்ற மெத்தட் ஃபர்ஸ்ட் மெத்தட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் தேர்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இங்க அந்த டெக்ஸ்டோட நேச்சர் காஸ்ட் அண்ட் எஃபெக்ட். அப்புறம் ஃபோர்த் வந்து டாபிக் சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம். அப்புறம் அதுல வந்து வர்றது கண்ட்ரோலிங் ஐடியா சஃபர் மைடேட் ஹெல்த் பர்டன்ஸ் அந்த கண்ட்ரோலிங் ஏரியா தான் விவரிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடி. ஸ்ட்ரக்சர் ஆர் எ சீக்வென்ஸ். ஸோ இங்க வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் லாங்குவேஜ் சொல்லியிருக்கேனா அப்போ எஃபெக்ட் வந்து எஃபெக்ட் 1 வந்து விவரிச்சிருக்காங்க, எஃபெக்ட் 2 சொல்லியிருக்காங்க, எஃபெக்ட் 3 வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கன்க்ளூஷன் ஆர் அ லிங்க் அது டாபிக் சென்டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் கன்க்ளூஷனும் லிங்க்கும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் தேய்ச்சி. இதுல வந்து சில பேராகிராஃப் வந்து ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராப்ளம்ல வந்து ரீசன் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதோட என்ன ரீசன், ஸோ ரீசன் 1 ரீசன் 2 ரீசன் 3 கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அது முன்னாடி சொன்ன மாதிரி கன்க்ளூஷன் ஆர் லிங்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆர் சீக்வென்ஸ். ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளமோட சேர்த்து மாதிரி சொல்யூஷன் 1 சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. சொல்யூஷன் என்ன அதோட சொல்யூஷன் என்னன்னு அது சொல்யூஷன் 1 கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் செகண்ட் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் தேர்ட் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் லாஸ்ட் சென்டென்ஸ் வந்து கன்க்ளூஷன் அல்ல அது ப்ராப்ளம் லிங்க் பண்ணி உள்ள ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரைஸ் பத்தி ஒரு பெனிஃபிட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணா டாபிக் சென்டென்ஸ்ல அது தகுந்த மாதிரி பெனிஃபிட்டோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு எழுதியிருப்பாங்க. பெனிஃபிட் ரைஸ்ல வந்து என்னென்ன குட் திங்ஸ் இருக்கு, அட்வான்டேஜஸ் இருக்கு அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதாவது பெனிஃபிட் 1 பெனிஃபிட் 2 அப்புறம் பெனிஃபிட் 3 அதுக்கப்புறம் லாஸ்ட் சென்டென்ஸ் வந்து கன்க்ளூஷன் ஆர் லிங்கா இருக்கும். வேற டைப்ஸ் பேராகிராஃப்ஸ் கூட இருக்கலாம். தட் இஸ் அட்வான்டேஜஸ் கொடுக்கலாம். அட்வான்டேஜஸ் ஸோ ஒரு டாபிக்ல வந்து அட்வான்டேஜ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்வான்டேஜ் 1 அட்வான்டேஜ் 2 இருக்கும். அந்த
என்னென்ன விவரிச்சிருக்காங்க, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கோ 3 அட்வான்டேஜஸ் குடுத்திருப்பாங்க. அப்புறம் கன்க்ளூஷன் அதுல லிங்க் குடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு பேராகிராஃப் வந்துட்டு அ ஒரு பேராகிராஃப் வந்து எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு பேராகிராஃப் a paragraph has a structure. It contains a group of sentence that develops one main idea or a topic which is the subject of the paragraph. அதான் ஒரு மெயின் ஐடியா இருக்கும். அது வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும் ஒரு பேராகிராஃப்ல. ஸோ டாபிக் அண்ட் சென்டென்ஸ் ரிலேட்டடா சப்போர்ட்டிங் சென்டென்ஸ் இருக்கும். செகண்ட் சென்டென்ஸ் எப்போதுமே சப்போர்ட் பண்ற மாரி பேசியிருப்பாங்க டாபிக் சென்டென்ஸ. அதுக்கப்புறம் வந்து அந்த சப்போர்ட்டிங் சென்டென்ஸ்லேருந்து சப்ஜெக்ட் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் டெவலப்பிங் சென்டென்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்ல வந்து அவங்க வந்து டாபிக் சென்டென்ஸ் தகுந்த மாரி என்ன கன்க்ளூட் பண்ணுவாங்க, என்ன அவங்களோட கன்க்ளூஷன்னு எழுதியிருப்பாங்க. இதான பேராகிராஃபோட ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஸோ நம்ப ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா, டாபிக் சென்டென்ஸ் சொன்னாலும், பாயிண்ட் சொன்னாலும் ஒண்ணுதான். ஸோ என்ன பாயிண்ட் அங்க வருது. அது டாபிக் சென்டென்ஸ்னா பாயிண்ட்ன்னு சொல்லலாம். சப்போர்ட்டிங் சென்டென்ஸ் சொல்லும்போது எக்ஸ்பிளனேஷன் கூட சொல்லலாம். அப்புறம் டெவலப்பிங் சென்டென்ஸ் சொன்னோம்ல, அது வந்து நம்ப எவிடன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி இதுல கூட நம்ப வியூ வந்து பார்க்கலாம். இங்க வந்துட்டு நம்ப ஒரு ஆக்ரோனிம் யூஸ் பண்ணுவோம். பீல்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ப பார்க்க போறது, இப்போ பேராகிராஃப் அல்ல ஒரு டயலாக் வந்து எடுக்கும்போது பாயிண்ட். என்ன பாயிண்ட் பத்தி பேசியிருக்காங்க. அதுதான் டாபிக் சென்டென்ஸ். அதுதான் மெயின் ஐடியா ஆர் ஜஸ்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அக்ரோனிம் தான் எக்ஸ்பிளனேஷன். எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சென்டென்ஸா இருக்கும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்றது தான் சப்போர்ட்டிங் சென்டென்ஸ். அதுதான் நம்ம வேற ஒரு வேர்ட் யூஸ் பண்றது எக்ஸ்பிளைன் மெயின் ஐடியா. நெக்ஸ்ட் அக்ரோனிம் நம்ம யூஸ் பண்றது எவிடன்ஸ். என்ன எவிடன்ஸ்? ஸோ எக்ஸ்பிளைன் பண்றது அதோட எவிடன்ஸ் என்னென்ன? எவிடன்ஸ்னா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அது பத்தி மெயின் ஐடியா ஃபோக்கஸ் பண்ணி அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து அக்ரோனிம் பீல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபாதரோட ஸ்ட்ராட்டஜி பீல்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாரி வியூ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பீல்னா பாயிண்ட், அத மெயின் ஐடியா, எக்ஸ்பிளனேஷன், சப்போர்ட்டிங் ஐடியா, எக்ஸாம்பிள், எவிடன்ஸ், லிங்க், கன்க்ளூஷன். இந்த அக்ரோனிம் யூஸ் பண்ணி நம்மளோட பேராகிராஃப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட், எக்ஸ்பிளனேஷன், எக்ஸாம்பிள், லிங்க். அதுதான் பீல். ஸோ நம்மளோட பேராகிராஃப் பேஸ் பண்ணி பீல் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்ப்போம். இங்க வந்து பாயிண்ட். அதுதான் பாயிண்ட் வந்து டாபிக் சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் ஹூ சஃபர் அதுதான் டாபிக் சென்டென்ஸ். அதுதான் பாயிண்ட். பீல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சென்டென்ஸ் அதுதான் எக்ஸ்பிளனேஷன். சப்போர்ட்டிங் சென்டென்ஸ். அப்புறம் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் தான் வந்து in the studies we have done almost every variable. next two sentence வந்து எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. அது வந்து ப்ரூவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் லிங்க் ஆர் கன்க்ளூஷன். ஸோ பாயிண்ட்ட வச்சுட்டு அது வந்து அவங்க கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆமா, எவ்ரி டைம் நம்ம ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும்போது நமக்கு என்னென்ன நிச்சயமா ராங் திங்ஸ் நடக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ பீல் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இங்க வந்து டைப்ஸ் ஆஃப் டாபிக் சென்டென்சஸ். டாபிக் சென்டென்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்றது. ஓகே. தேங்க் யூ. Thank you, Joycelyn.
ரொம்ப நன்றி. எப்படி பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர் வரும்? எந்த மாதிரி எல்லாம் குடுப்பாங்க? எந்த மாரி அட்வான்டேஜஸ்லாம் எப்படி இருக்கும்? டிஸ்அட்வான்டேஜஸ் எப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்க? அப்புறம் பெனிஃபிட்ஸ் எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க? இது எல்லாமே ஒரு பேராகிராஃப் டைப்போட ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறமா வந்து எப்படி டாபிக் சென்டென்ஸ் டாபிக் சென்டென்ஸ் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கும். சம்டைம்ஸ் இட் வில் பி இன் த மிடில் ஆஃப் த சென்டென்ஸ். சம்டைம்ஸ் இட் வில் பி at the bottom of the sentence. This is the some type of paragraph structures which she explained. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. இப்போ வந்து கொஸ்டின் 8 எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம சுகன்யாவை கூப்பிட போறோம். சுகன்யா, you can explain question 8. Yeah. ஹாய், என்னோட பேரு சுகன்யா. கொஸ்டின் நம்பர் 8 நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் வேர்ட் பேஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 8 எப்போதுமே நம்ம வந்து பார்ட் சில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஆன்சர் ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ அதே மெத்தட் நம்ம பயன்படுத்தி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். கொஸ்டின் வந்து what do we learn about sleep in the second paragraph? Actually this is the second paragraph. as முன்னாடியே சொன்னாங்க, நம்ம ஃபர்ஸ்டே வந்து பேராகிராஃப் வந்து நம்பரிங் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் பேராகிராஃப் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுல டெக்ஸ்ட் பார்த்தோம்னா a common refrain among sleep scientists about 2 decades ago was that sleep was performed by the brain in the interest of the brain. That wasn't fully elaborated theory, but it wasn't wrong. Numerous recent studies have hint at the purpose of sleep by confirming that neurological function and cognition are messed up during sleep loss. With the patient's reaction time, mood and judgment just suffering if they are keep awake too long. ஆக்சுவலி இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, 2 விஷயம் கம்பேர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 decades ago அப்படின்னாக்க வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அதே ரிசர்ச்சை வந்து ரீசெண்டாவும் இப்போ வந்து திரும்பி அதே ரிசர்ச்சை வந்து ரீசெண்டாவும் கம்பேர் பண்றாங்க. ஸோ அந்த ஸ்டடீஸை பத்தி தான் வந்து இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஓகே, இப்போ வந்து ஆன்சர் ஆப்ஷனுக்கு போகலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்ன சொல்றாங்கன்னா, scientific opinion that its function has changed in recent years. அதாவது ரீசெண்ட் இயர்ஸ்ல இப்போ வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பில என்ன சொல்றாங்கன்னா, this is now more controversy about it than there was in the past. முன்னாடியை விட வந்து இப்போ வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கான்ட்ரவர்சியலா இருக்கு அப்படின்னாக்கா டிஃப்ரெண்டா வேறுபடுது அப்படின்றாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சில என்ன சொல்றாங்கன்னா, ரிசர்ச்சர்ஸ் ஹேவ் tend to confirm earlier ideas about its purpose. அதாவது இது வந்து ஏர்லியர் ஐடியா, அதாவது முன்னாடி பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த ரிசர்ச்சோட ஃபைண்டிங்கும் இதுவும் ஒன்னாதான் இருக்கு. அதாவது ரெண்டோட பர்பஸும் வந்து சேமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டில என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டடீஸ் அண்டர்டேக்கன் இன் தி பாஸ்ட் ஹாவ் ஃபார்ம்ட் தி பேசிஸ் ஆஃப் கரண்ட் ரிசர்ச் அப்படின்னாக்க, இந்த கரண்ட் ரிசர்ச் இப்போ பண்ணாங்க பாத்தீங்களா ரீசெண்டா, அது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னாக்க முன்னாடி உள்ளதை வந்து பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இங்க கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். கீவேர்ட்ஸ் வந்து ஏ, ஆன்சர் ஆப்ஷன் ஏயோட கீவேர்டு என்னன்னாக்கா இட்ஸ் ஃபங்க்ஷன், பியோட கீவேர்டு வந்து கான்ட்ரவர்சி அபவுட் இட், அண்ட் சியோட ஆன்சர் கீவேர்டு வந்து கன்ஃபார்ம் ஏர்லியர் ஐடியாஸ் அபவுட் இட்ஸ் பர்பஸ், அண்ட் டி கீவேர்டு வந்து ஸ்டடீஸ் அண்டர்டேக்கன். ஓகே, ஆக்சுவலி இப்போ இங்க எந்த ஆன்சர் ஆப்ஷன் ஃபிட் ஆகுது அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி. என்ன சொல்றாங்கன்னா, ரிசர்ச்சர்ஸ் ஹேவ் tend to confirm earlier ideas about its purpose. எப்படி இது வந்து சீன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலி இங்க டெக்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, sleep was performed by the brain in the interest of the brain. இது வந்து ஆக்சுவலி this is the topic sentence. topic sentenceோட கீவேர்டு வந்து இது ஆக்சுவலி இந்த பேராகிராஃப் என்ன பத்தி பேச போறாங்க அப்படின்னாக்க, sleep was performed by brain in the interest of the brain. அதாவது நம்மளோட பிரெயினோட இன்ட்ரெஸ்ட் பத்தி தான் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு பார்த்துதான் வந்து ஸ்லீப் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. ஆக்சுவலி
அதை எப்படி கொண்டு வர்றாங்கன்னாக்க கான்ட்ராஸ்ட் வேர்டு யூஸ் பண்றாங்க. பட் இட் வாஸ் இன் ராங் அப்படின்னாக்கா அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்கு. அது வந்து ராங்கா போகல, அதுவும் வந்து கரெக்டா தான் இருக்கு. நியூமரஸ் ரீசன்ட் ஸ்டடீஸ் ஹேவ் hinted at the purpose of sleep. இங்கேயும் மறுபடியும் பர்பஸ் பத்தி தான் பேசுறாங்க. பர்பஸ் ஆஃப் ஸ்லீப் வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னாக்கா பை கன்ஃபார்மிங் தட், அதாவது நியூரலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அதோட பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸை வச்சுதான் வந்து ஸ்லீப்பை வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அது வந்து முன்னாடி இருந்தாலும் சரி, இப்போ இருந்தாலும் சரி. தட் மீன்ஸ் 2 decades agoனாலும் சரி, ரீசன்ட் ஸ்டடீஸ்னாலும் இட்ஸ் நாட் கான்ட்ரவர்சி, இது வந்து சேம் தான் அப்படின்னு இந்த பேராகிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ அவர் ஆன்சர் ஆப்ஷன் சி. Research have tend to confirm earlier ideas about its purpose. இதுல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா ஃபாதரோட ஸ்ட்ராட்டஜிஸ். பட் ஆக்சுவலி இந்த ஹோல் பேராகிராஃப் எதை பத்தி பேசுது அப்படின்னாக்கா பர்பஸ் ஆஃப் ஸ்லீப்போட பர்பஸ் வந்து எதை பத்தி இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து பிரெயின் ஃபங்க்ஷனை பத்தி தான் வந்து பிரெயின் ஃபங்க்ஷனால தான் வந்து இதனோட பர்பஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி எதாவது யூஸ் பண்ணிருக்காங்கன்னாக்கா டைம் எக்ஸ்பிரஷனை வச்சு தான் கம்பேர் பண்றாங்க. ரீசன்ட் ஸ்டடி எப்படி இருந்துச்சு, இப்போ உள்ள ஸ்டடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ நம்ம டெக்ஸ்ட்லயே பார்க்கலாம் என்னென்ன வேர்ட் இருந்துச்சு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னாக்கா ரீசன்ட், நியூ, ஏர்லியர், பாஸ்ட் அண்ட் 2 decades ago. ஸோ தி கான்ட்ராஸ்ட் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட்டுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளோட ஆன்சர், மோஸ்ட்லி நம்மளோட ஆன்சர் எங்க இருக்குனாக்கா கான்ட்ராஸ்ட் வேர்டு நெக்ஸ்ட் தான் இருக்கும். ஸோ நம்மளும் அங்கே பார்த்தோம் அது என்ன இருந்துச்சுனாக்கா பட் இட் வாஸ் இன் ராங். தட் இஸ் த ஹிண்ட். அதுதான் வந்து 2 ஆன்சருமே வந்து சேம் தான் அப்படின்னு சொன்னது. நெக்ஸ்ட் கம்பேர் கான்ட்ராஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னாக்கா இது வந்து கம்பேர் பண்றாங்க. ஆக்சுவலி ரீசன்ட் ஸ்டடீஸ்ல முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றோம், ஏர்லியர் இப்ப ரீசன்ட் ஸ்டடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்ட்ராஸ்ட் லாங்குவேஜ் வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுனாக்கா ரீசன்ட் இயர் அண்ட் now means இப்ப ரீசன்ட். ஸோ ஏர்லியர்னாக்கா ஏர்லியரோட சினானிமஸ் லாங்குவேஜ் எது இருக்கும்னாக்கா பாஸ்ட் அண்ட் 2 decades ago. ஓகே, நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுனாக்கா இட் வாஸ் இன் ராங் அப்படின்னாக்கா ஆக்சுவலி இதோட மீனிங் என்ன அப்படின்னாக்கா இட்ஸ் ரைட். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் நம்பர் 8ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சோம். தேங்க்யூ. தேங்க்யூ சுகன்யா, ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கான்ட்ராஸ்ட் வேர்டு சொன்னதுக்கு அப்புறமா முன்னாடி சொன்னதை எப்படி அவங்க அப்படியே ஆப்போசிட்டா சொல்ல போறாங்கன்றதா இதோட இது. அதாவது அவங்க ஃபுல்லா அந்த ஸ்டடி தப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்றதுதான் கான்ட்ராஸ்ட் வேர்டு யூஸ் பண்ணி அவங்க அடுத்ததா சொல்லியிருக்காங்க. அதாவது பாசிட்டிவ் எக்ஸ்பிரஷனை நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இட் வாஸ்ன்ட் ராங் மீன்ஸ் இட் வாஸ் அ ரைட். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து நம்ம 9th கொஸ்டினுக்கு போக போறோம். 9th கொஸ்டின் வந்து ஜான்ஸ்லின் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஜான்ஸ்லின், தேர் யூ கோ. ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இந்த 9வது கொஸ்டின் டீல் பண்ண போறேன். The question is, what particularly impressed Bob McCarley of Harvard Medical School? Answer option A, the effectiveness of adenosine as a sedative. B, the influence of the caffeine on adenosine receptors. C, the simultaneous productions of adenosine and adenosine receptors. D, the extent to which adenosine levels fall when subject are allowed to sleep. See, part C, நம்மளுடைய method, question, text, then answer. So, இப்போ text போலாம். In 1997, Bob McCarley and colleagues at Harvard Medical School found that when they kept cats awake by playing with them, a compound known as adenosine increased in the basal forebrain as a sleepy felines stayed up longer and slowly returned to normal levels when they were later allowed to sleep. McCarley team also found that administering adenosine to the basal forebrain acted as a sedative, putting animals to sleep. It should come as no surprise than that caffeine, which blocks adenosine receptor, keeps us awake. Teaming up with Bashir and others, McCarley later discovered that as adenosine levels rise during sleep deprivation, so do concentrations of adenosine receptors.
magnifying the molecule's sleep-inducing effect. The brain has cleverly designed a two-stage defense against the consequences of sleep loss. Macaulay's adenosines may underlie some of the cognitive deficits that result from sleep loss. Macaulay and colleagues found that infusing adenosine into rats' basal forebrain impaired the performance on an attention test, similar to that seen in sleep-deprived humans. But adenosine levels are by no means the be-all and end-all of sleep deprivation effects on the brain or the body. So, இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ல எதெல்லாம் ஹெட்ஜிங் வேர்ட்ஸ் ஆஸ் ஃபார் த ஃபாதரோட ஸ்ட்ராட்டஜிஸ்ல நம்ம கொஸ்டின்லையும் ஆன்சர்லையும் நம்ம ஹெட்ஜிங் வேர்ட் கண்டுபிடிச்சோம்னா நம்மளோட ஆன்சரை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இங்க நம்மளோட ஹெட்ஜிங் வேர்ட்ஸ் கொஸ்டின்ல வந்துட்டு பர்டிகுலர்லி இம்ப்ரெஸ்ட், பாப் மெக்காலி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல இங்க பர்டிகுலரா எதை பத்தி சொல்றாங்கிறது தான் நம்மளுடைய மெயின் க்ளூ. இன்ட்ரெஸ்ட்னா அது நம்மளோட எமோஷன், அது ஒரு நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஒரு பாயிண்ட். பாப் மெக்காலிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பேர். நம்ம சின்ன வயசுல இந்த ஸ்மாலர் கிளாஸஸ்ல நம்ம காம்போசிஷன் கொடுத்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம்ல, சேம் மெத்தட் தான். பட் இதை நம்ம வந்து இங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்றோம். பிகாஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு நம்மளுடைய மெடிக்கல் நாலேஜ் இருக்கிறனால நமக்கு அந்த கண்டென்ட் கொடுத்துருக்கல நம்ம ஆன்சரை நம்ம வந்து பர்டிகுலரா நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அந்த க்ளூவோட நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஈஸியா ஆன்சரை நம்ம வந்து லொக்கேட் பண்ண முடியும். சோ இங்க ஆன்சர் வந்து ஏ வந்து நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா the effectiveness of adenosine as a sedative. இங்க இந்த பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ப்ராப்ளம் பின்ன நமக்கு அங்க என்ன ஃபைண்டிங் கொடுத்துருக்காங்களோ இல்ல ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்களோன்னு பார்க்கலாம். இங்க வந்து என்னுடைய கொஸ்டின்ல பார்த்தோம்னா இங்க ஃபைண்டிங்ஸ் அவங்க என்ன ஃபைண்டிங்ஸ் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கிறது வந்து பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. சோ இங்க என்னுடைய கொஸ்டின்ல வந்து பார்த்தோம்னா பாப் மெக்காலி இது ஒரு பர்டிகுலர் ஒரு சிங்குலர் பர்சன் பத்தி தான் நம்ம வந்து இங்க பேசுறாங்க. சோ நம்ம டைரக்டா நம்ம லொகேட் பண்ண போனா நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்தோம்னா இங்க மேக்காலி அண்ட் காலிக்ஸ். சோ அது வந்து ஃப்ளூரல் ரெண்டு பேரை பத்தி ரெண்டு பேர் அப்படின்னா கம்பைன் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க, அதனுடைய ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு அது தேவையில்லை. நெக்ஸ்ட் மெக்காலி டீம்ஸ் ஆஸ் ஒரு குழுவா வந்து அவங்க ஒரு ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணி அதை ஒரு ஃபைண்டிங் பண்ணிருக்காங்க. சோ நமக்கு அதுவும் தேவை கிடையாது. பிகாஸ் இதை நம்ம ஸ்கிப் பண்ணி போறனாம நம்ம டைம் சேவ் பண்ண முடியும். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது மெக்காலி நமக்கு வேணுன்ற ஆன்சர் இங்க இருக்கு. சோ பாப் மெக்காலி as a single person ஒருத்தரை பத்திய கூடிய ஒரு ஸ்டடிஸ். அப்ப நம்ம இங்க பண்ண பார்த்தா நெக்ஸ்ட் த நேம் பாத்தீங்கன்னா லேட்டர் அது ஒரு டைம் எக்ஸ்பிரஷன் சீக்வென்ஷியல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. நம்ம டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வரும். நம்மளுடைய ஆன்சர் இதுக்கு அடுத்ததா இருக்கும். டிஸ்கவர்ட் அப்படிங்கிறது ஒரு சினானிம் வேர்ட் ஆஃப் அந்த கொஸ்டின்ல இம்ப்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய சினானிம் வேர்ட் தான் டிஸ்கவர்ட். That as adenosine level raised during sleep deprivation. So நம்மளுடைய adenosine level எப்ப அதிகமாகும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தூக்க இன்மை அப்படின்னா நம்ம தூக்கம் கெடும் போதெல்லாம் நம்மளுடைய adenosine level வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். So do concentrations of adenosine receptors. So adenosine receptors கூட நம்ம இங்க வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. Magnifying the molecules sleep inducing effect. So நம்மளுடைய தூக்கம் வந்து கெடும்போது நம்மளுடைய அடினோசின் லெவலும் அடினோசின் ரிசெப்டர் அதனோட ரெண்டு ஸ்டேஜ் அதனோட ஃபாலோட் பை இந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. The brain has cleverly designed a two-stage defense against the consequences of sleep loss. சோ அப்ப இந்த ரெண்டு ஸ்டேஜுமே அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது எப்பன்னா நம்ம தூக்கம் எப்ப எல்லாம் கெடுதோ நம்மளுடைய தூக்க இன்மை எப்ப எல்லாம் இதாகுதோ அப்ப எல்லாம் இதனுடைய அளவு வந்து அதிகரிக்கும் நம்ம பாடியில சொல்றாங்க. சோ நம்ம அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய சி ஆன்சர் வந்து கரெக்ட் ஆப்ஷன்ஸ். The simultaneous productions of adenosine receptors அதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் வந்துட்டு இங்க நம்மளுடைய நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, மத்த கொலீக்ஸ் என்ன அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு கேட்டை எடுத்து அந்த கேட்டை வந்துட்டு நைட்டு ஃபுல்லா அதனோட விளையாட்டு கொடுத்து அதனுடைய ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து அதனுடைய ஸ்லீப் வந்து அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஸ்டடிஸ் அங்க என்ன நடக்குதுன்னு வந்துட்டு அங்க வந்து ப்ரூவ் பண்றாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கூட அடினோசின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பேசல் ஃபோர்பின் ஆஸ் a sleepy felinus stayed by longer. இப்ப நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருக்கும் போது கூட நம்ம அந்த ஸ்லீப் அடினோசின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஸ்லோலி ரிட்டர்ன் டு த நார்மல் லெவல் when they were later allowed to sleep. பட் அது ஒன்ஸ் நல்லா விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதை திரும்பவும் அதை தூங்க போகும்போது அது நார்மல் ஸ்டேஜுக்கு வரும்போது அதனுடைய அளவு வந்து திரும்ப நார்மலுக்கே வந்துருன்னு சொல்றாங்க.
ஆனா இங்க பார்த்தோம்னா நம்மளுடைய கொஸ்டின் 4th ஆப்ஷன்ஸ் பாருங்க, the extent to which adenosine level fall when subject are allowed to sleep. பட் இது இங்க இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அடினோசின் லெவல் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆஃப் சொல்றாங்க. பட் நம்மளுடைய டெக்ஸ்ட் அப்படி கொடுக்கல. இட் ஃபால்ஸ் ரிட்டர்ன் டு த நார்மல் லெவல்னு நமக்கு வந்துட்டு இங்க அவங்க கண்டுபிடிச்ச அந்த அந்த முடிவுல அந்த அந்த ஸ்டடீஸ்ல நமக்கு சொல்றாங்க. ஸோ அந்த ஆன்சரை ஈஸியா நம்ம வந்து எலிமினேட் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன், த இன்ஃப்ளூவன்ஸ் ஆஃப் caffeine on adenosine receptors. இங்க செகண்ட் ஸ்டடீஸ் நம்ம படிக்கும்போது Macleay team also found that administering adenosine to the basal forebrain acted as a sedative. அது ஒரு sedation, ஒரு anesthesia, ஒரு மயக்கமா இருக்கிற ஒரு நிலைமைக்கு யூஸ் பண்றாங்க. But putting it to the animals to sleep. பட் ஆனா இங்க என்ன ஆகுது, it should come as no surprise. அங்கிட்டு ஒண்ணுமே நடக்கல. அதுதான் அது அங்க there is no surprise. அது அங்க அவங்க என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்களோ அங்க நடக்கவே இல்லை. So then that caffeine which block adenosine receptor keeps them awake. ஸோ நம்ம பர்பஸ்ல நம்ம தூங்கறதுக்காக கொடுத்தது, பட் அங்க அது எதுவுமே வேலை செய்யல. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட். அதுவும் கூட நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு. ஏ ஆப்ஷன் கூட த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அடினோசின் ஆஸ் அ செடேட்டிவ். இது ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸா இருக்கு. ஸோ அது ஈஸியா நம்ம வந்து எலிமினேட் பண்ண முடியும். ஏ. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேராகிராஃபோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்ல. ஸோ நான் டீல் பண்ணக்கூடிய கொஸ்டின்ல வந்து அங்க வந்துட்டு 3 பேரோடது. ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங்ஸ் வந்துட்டு பாப் மெக்காலி அண்ட் கொலீக்ஸ், செகண்ட் மெக்காலே அண்ட் டீம்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஃபைண்டிங்ஸ் வந்துட்டு மெக்காலே அண்ட் டிஸ்கவர்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே பார்த்தோம்னா ஃப்ளூரல், நிறைய பேர் சேர்ந்து ஒரு குழுவா செஞ்சது, பிளஸ் அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பண்ணோட ஸ்டடீஸோட ஃபைண்டிங்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் தேர்ட் ஃபைண்டிங்ஸ் வரும்போது நம்மளுடைய கொஸ்டின்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணது ஒன்லி பர்டிகுலர் பர்சனுடைய ஃபைண்டிங்ஸ் என்னங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம கன்க்ளூஷனோட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் இங்க வந்து பார்த்தோம்னா இந்த கொஸ்டின்ல ஃபைண்டிங்ஸ் 3. ஏன்னா அங்க ஒரே ஒரு பர்சனுடைய டிஸ்கவர்ட், அவங்க என்ன அந்த ரிசர்ச்ல வந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறது நம்மளுடைய ஆன்சர். ஸோ நம்மளுடைய ஆன்சர் இங்க ஃபைண்டிங் 3ல இருக்கு. பிகாஸ் அது ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு ரிசர்ச்சோட அவங்க பண்ணக்கூடிய ரிசர்ச்சோடைய ஆன்சர் தான் இந்த தேர்ட் ஃபைண்டிங்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ இந்த பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர்ல நான் இப்ப சொன்ன இதுல பார்த்தோம்னா ஃபைண்டிங்ஸ் 1 என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, Bob Megali and the colleagues found when they kept cats awake by playing with them, a compound known as adenosine increased in the basal forebrain as a sleepy fleviness stayed up longer and slowly returned to the normal level when they were later allowed to sleep. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது போல ஃபர்ஸ்ட் 2 பேர் அந்த மெக்கலாவையும் அவங்களுடைய கொலீக்ஸும் சேர்ந்து பண்ணோடைய ஸ்டடீஸோட ஃபைண்டிங் அது. செகண்ட் ஃபைண்டிங் வந்துட்டு மெக்காலி டீம்ஸ் அவங்க எல்லாம் குழுவா சேர்ந்து பண்ணக்கூடிய ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ண அடினோசினுடைய பேசல் ஃபோர்பிரைன் வந்து ஆக்டட் ஆஸ் அ செடேட்டிவ் புட்டிங் அனிமல்ஸ் டு ஸ்லீப். இது வந்து செகண்ட் ஸ்டடீஸோட அவங்க அந்த குழுவா செஞ்சதோட ஃபைண்டிங்ஸ். Third findings பார்த்தோம்னா, Macleay later discovered, impressed, that as adenosine level raised during sleep deprivation, so do concentration of adenosine receptor magnifying the molecule sleep inducing effect. So நம்ம இந்த பேராகிராஃபை இந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் வைஸ்ல நம்ம பண்ணோம்னா இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ஃபைண்ட் யுவர் ஆன்சர். ஸோ நம்ம கரெக்டா நம்ம என்ன கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நம்ம போய் நம்ம ஆன்சரை ஈஸியா கண்டுபிடிக்கணும். டைம் சேவிங் கூட. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டிப்ஸ் வரும்போது ரீடிங் இமோஷன்ஸ், இம்ப்ரெஸ்ட், எனக்கு கொஸ்டின்ல இம்ப்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அந்த ஆத்தரோட அந்த பர்சனோட இமோஷன்ஸை சொல்லுது. த பிரெயின் கிளியர்லி டிசைன்டு. ஸோ இங்க நான் சொன்னது போல அந்த கொஸ்டின்ல பாப் மெக்காலி அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பேர், ஒருத்தரோட பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியா அந்த பேரை வச்சு நம்ம வந்து இந்த பேராகிராஃப் லொகேட் பண்ண முடியும். பிளஸ் டைம் சேவிங் கூட. அண்ட் சீக்வென்ஷியல் எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் நமக்கு வந்து ஈஸியா நம்மளோட ஆன்சரை அந்த பேராகிராஃப்ல ஃபைண்ட் அவுட் பண்ண நமக்கு ஈஸியா இருக்கும். லேட்டர் அப்படிங்கிறது ஒரு சீக்வென்ஷியல் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்மளோட ஆன்சர் அதை தொட்டு அது நெக்ஸ்ட் வரக்கூடிய வரியில நமக்கு கிடைக்கும். சினானிம்ஸ், ஃபவுண்டுங்கிறது வந்துட்டு இம்ப்ரெஸ்ட். ஸோ ஃப்ளூரல் அண்ட் சிங்குலர், அது ஆஸ் யூஷுவல் ஒருத்தரையோ இல்ல பல பேரையோ யாரை பத்தி நம்ம அந்த இதுல நம்ம சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸும் டிப்ஸும் கூட இந்த பேராகிராஃப்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. Next slide, sister. Thank you so much.
தேங்க்யூ ஜான்சலின். ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த ஓவரால் கொஸ்டின் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, அதுல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் தேர் இஸ் அ நேம், இஃப் தேர் இஸ் அ டீம், ஹவ் டு ஐடென்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 10th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பூங்கோதை வராங்க. பூங்கோதை இது லாஸ்ட்ல இருக்கு, லாஸ்ட்க்கு முன்னாடி. ஹாய் பூங்கோதை. ஃப்ரெண்ட்ஸ், பேரு பூங்கோதை. எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபாதருக்கு, அதுக்கப்புறம் சோமியா ஷாம் எல்லாரும் நம்மளுடைய அட்மின்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க தான் இந்த ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணி நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி தர்றது, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறது எல்லாம் அவங்க பண்ணி தராங்க. அதுக்காக எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம ரீடிங் பட்சி பார்த்துட்டு இருக்கோம். அதில் என்னுடைய கொஷின்ஸ் வந்து 10. நான் லெக்சிக்கல் கொஷின் தான் எனக்கு எடுக்க போறேன். லெக்சிக்கல் கொஷின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு வேர்டோ இல்லை ப்ரேஸோ கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ரீடிங் பார்ட் சில உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. QTA ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஷின் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது டெக்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறமா லாஸ்டா தான் ஆன்சர் ஆப்ஷன் பார்க்கணும். லெக்சிக்கல் கொஷின்ல இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னா, நம்ம எல்லா பேராகிராஃப் முழுசும் படிச்சுட்டு இருக்கணும்ன்ற இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து ஈஸியா அந்த ப்ரேஸ் கொடுத்துருப்பாங்க. டைரக்டா நம்ம வந்து அந்த பேராகிராஃப்ல போயிட்டு அந்த ப்ரேஸான வேர்டு வந்து நம்ம பார்த்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். அந்த வேர்டு வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ்வலா அதுக்கான ஆன்சர் எப்படி இருக்கும்னா, அந்த வார்த்தையோட முன்னாடி இருக்கும், இல்லைன்னா அதுக்கு அடுத்ததாக இருக்கும். அதை வந்து நம்ம புரிஞ்சுட்டு இப்ப படிக்க போறோம். எப்படி லெக்சிக்கல் கொஷின் வரும்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி லுக் ஃபார் த ஆன்சர் ப்ரீவியஸ் சென்டென்ஸ். அதான் நான் சொன்ன மாதிரி ஆன்சர் வந்து முன்னாடி இருக்கும், இல்லைன்னா அந்த வேர்டுக்கு அடுத்தபடியா இருக்கும். ஜென்ரலா இதுதான் இந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் சென்டென்ஸ்ல தான் அந்த ஆன்சர் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லுக் ஃபார் த ஆன்சர் இந்த வெரி நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டுக்கு அப்புறமாவோ இல்லை டெக்ஸ்ட்டுக்கு அந்த முன்னாடி அந்த வேர்ட்ஸ்க்கு முன்னாடியோ இருக்கும். சிஸ்டர் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கொஸ்டினா படிக்கிறேன். இந்த தேர்ட் பேராகிராஃப் வாட் ஐடியா இஸ் எம்பசைஸ்ட் பை phrase by no means the be all and end all. இதுதான் வந்து கீவேர்டு இங்க. be no means the be all and end all. எங்க போய் பார்க்க போறோம்னா தேர்ட் பேராகிராஃப்ல போய் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேராகிராஃபோடைய வேர்டு எங்க இருக்குன்னா இந்த பேராகிராஃப்ல லாஸ்ட் லைன்ல இருக்கு. by no means the be all and end all. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த வேர்டு கிடைச்சதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி இருக்கிற சென்டனையும் அதுக்கு அப்புறமா இருக்கிற சென்டென்ஸ்ல தான் ஆன்சர் கிடைக்க போகுது. அதை வந்து இப்ப நான் படிக்க போறேன். மெகாலி சே அடினோசின் மே அண்டர்லைன் சம் ஆஃப் த காக்னிட்டிவ் deficit that result from sleep loss. Yeah, Mr. Mehali and colleagues found that infusing adenosine into the rat base for brain impair the performance and attention test similar to that seen in sleep deprived humans. But adenosine levels are by no means the be all and end all of the sleep deprivation effect on the brain or the body. Okay friends, I read the text. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆன்சர் ஆப்ஷனை பார்க்க போறோம். ஆன்சர் ஆப்ஷன் வந்து படிக்கும் போதே நம்ம கீ பாயிண்ட் வந்து எடுத்துக்கணும். கீ பாயிண்ட்ஸ் எடுத்தாதான் நமக்கு வந்து நம்ம படிச்சோம் இல்லைங்களா, இப்போ முன்னாடி இருக்கிற சென்டென்ஸும் அதுக்கு அடுத்த சென்டென்ஸும், அப்ப அது வந்து மீனிங் நமக்கு தெரியணும்னா இந்த ஆன்சர் ஆப்ஷன் படிக்கும் போதே கீவேர்ட்ஸ் எடுக்கணும். ஓகே, நான் இப்போ வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ படிக்கிறேன். ஸ்லீப் டிப்ரிவேஷன் ஹேஸ் a consequence behind its important and adenosine levels. இதுல வந்து கீவேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கான்சிக்வன்சி. அதுக்கப்புறமா ஆன்சர் ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா adenosine levels are significant fact in the situation other than sleep deprivation. இதுல கீவேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா significant fact. And answer option C பாத்தீங்கன்னா the role of adenosine as a response to sleep deprivation, it's not fully recovery.
இதுல கீவேர்டுன்னு பாத்தீங்கன்னா நாட் ஃபுல்லி அண்டர்ஸ்டுட் அப்படின்றது தான் இதுல கீவேர்டு. நெக்ஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா the importance of the link between sleep deprivation and adenosine should not be underestimated. இதுல கீவேர்டு பாத்தீங்கன்னா should not be underestimated. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேர்டை பார்த்ததுக்கு அப்புறமா நமக்கு ஒண்ணு என்ன கிளியரா தெரியுதுன்னா ஆஃப்டர் கான்ட்ராஸ்ட் வேர்டுக்கு அப்புறமா தான் ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் அதாச்சு மெகாலி என்ன சொல்றாருன்னா அடினோசின் மேபி அண்டர்லைனிங் சம் ஆஃப் த காக்னிட்டிவ் டிஃபெக்ட் that is result of sleep. அதாச்சு ஒரு சில சம் ஆஃப் த காக்னிட்டிவ் டிஃபெக்ட்னால தான் ஸ்லீப் லாஸ் வந்து ஏற்படுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே தான் அந்த ஆஃப்டர் கான்ட்ராஸ்ட் வேர்ட் ஆஃப் பர்ட்டுக்கு அப்புறமா என்ன வந்திருக்குன்னா அடினோசின் லெவல்ஸ் ஆர் பை நோ மீன்ஸ் தே ஆல் அண்ட் ஆல் ஆஃப் ஸ்லீப் டிப்ரிவேஷன்ஸ். அதாச்சு சம்மும் ஹாலும் வந்து ஈக்குவல் கிடையாது. சம் காக்னிட்டிவ் டிஃபெக்ட்னால தான் ஸ்லீப் லாஸே ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வந்து கான்சிக்வன்சினா விளைவுகள். இதனால ஸ்லீப் டிப்ரிவேஷன்ஸ்னால இந்த விளைவு ஏற்படுது அப்படின்றதுனால ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் பிசிடி எல்லாம் வந்து கரெக்டா எடுத்துக்கல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஆன்சர் ஆப்ஷன் பில வந்து சிக்னிபிகன்ட் ஃபேக்டர்ஸ், அதாச்சும் குறிப்பிட்ட ஒரு விளைவுகள் தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, குறிப்பிட்ட விளைவு இல்ல, என்ன விளைவு வருதுன்னு ஆன்சர் ஆப்ஷன் ஏல சொல்லிட்டாங்க. சிக்னிபிகன்ட் ஃபேக்டர்னா குறிப்பிட்ட ஒரு விளைவுனால இந்த ஸ்லீப் டிப்ரிவேஷன் அதனால இல்லையா, அதனாலதான் ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து எலிமினேட்டட் பண்ணிட்டோம். ஏன் சிஎஸ் டியும் எடுத்துக்கலன்னா இட்ஸ் நாட் ஃபுல்லி அண்டர்ஸ்டுட். எதனால இது ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் டெக்ஸ்ட்லயே கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் த காக்னிட்டிவ் டிசார்டர்ஸ்னால தான் இது வந்து ஸ்லீப் டிப்ரிவேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இது ஆப்போசிட் டு த டெக்ஸ்ட்னும் அதை எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆன்சர் ஆப்ஷன் டியும் ஷுட் நாட் பி அண்டர் எஸ்டிமேட்டட். ஷுட் ஓகே, இவங்க வந்து எங்களால ஒண்ணுமே தெரியல, இந்த ஸ்லீப் டிப்ரிவென்ட்டுக்கும் அதுக்கப்புறம் அடினோசினுக்கும் இருக்கிற பிட்வீன் லிங்க் வந்து இம்பார்ட்டன்டா எங்களுக்கு வந்து ஒரு இதுவா தெரியல, அதனால அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய டெக்ஸ்ட்ல நம்ம என்ன பார்த்தோம், சம் எஸ்டிமேட்டட் காக்னிட்டிவ் டிஃபெக்ட்னால ஸ்லீப் டிப்ரிவேஷன் வருது, அதனாலதான் இது ஆப்போசிட் டு த டெக்ஸ்ட். தென் we have to eliminated that also. அதுக்கு இதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் தான் கரெக்ட். லெக்சிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து இப்படிதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். லெக்சிக்கல் கொஸ்டின் தான் வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம், டைமும் அதே நேரத்துல சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ பூங்காதே. எப்படி லெக்சிக்கல் கொஸ்டினை டீல் பண்றதுன்னு அழகா சொல்லி கொடுத்தீங்க. இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் 16வது கொஸ்டின் நான் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 16வது கொஸ்டின்ல நம்ம யூஸ் பண்ண போற ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னு பார்த்தா மெயினா ஃப்ளூரல் விசஸ் சிங்குலர் ஸ்ட்ராட்டஜி, அதாவது பர்டிகுலர் விசஸ் ஜென்ரல் ஆர் சிங்குலர் விசஸ் ஃப்ளூரல் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் என்ன அப்படின்னா what was the significant about the findings in what quantus experiment? இங்க பாத்தீங்கன்னா significant அப்படிங்கறது கொஸ்டின்ல இருக்கிற கீவேர்டு, அதாவது ஹெட்ஜிங் வேர்டு. அபவுட் த ஃபைண்டிங்ஸ், நம்ம இது ஃபுல்லாவே அபவுட் த ஃபைண்டிங்ஸ். இங்க வந்து நிறைய ஃபைண்டிங்ஸ் கூட பேசலாம் இந்த பேராகிராஃப்ல, அதாவது வான் காட்டர் அண்ட் கொலீக்ஸ் இல்ல ரிசர்ச்சர் அந்த மாதிரி நிறைய ஃபைண்டிங்ஸ் பேசலாம். ஆனா நமக்கு தேவையான ஃபைண்டிங்ஸ், யாரோட ஃபைண்டிங்ஸை பத்தி நமக்கு கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா வான் காட்டர்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட், அதுதான் நம்ம பார்க்க போற மெயின் கொஸ்டின். இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு அடுத்து வந்து பேராகிராஃப் படிக்கணும் இல்லையா, அப்ப பேராகிராஃப் படிக்கலாம். ஓவர் a century of sleep research has revealed numerous undesirable outcome from staying awake too long. இங்க வந்து அன்டிசைரபிள் அவுட்கம் பத்தி தான் இந்த ஹோல் பேராகிராஃப பேச போகுது. அதாவது ஓவர் a century அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வான் குவார்ட்டர் அண்ட் கொலீக்ஸ், நமக்கு இந்த வான் குவார்ட்டர் அண்ட் கொலீக்ஸோட ஃபைண்டிங்ஸ் தேவையில்லை, அதனால இதை ரீட் பண்ணணுங்கிற அவசியம் கூட நமக்கு இல்லை. அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டூரிங் ஸ்லீப் டிபேட் அண்ட் ரெக்கவரி. இது வந்து டூரிங் ஸ்லீப் டிபேட் அண்ட் ரெக்கவரி ரிசர்ச்சர் கேவ் த பார்ட்டிசிபென்ட்ஸ் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். இங்க வந்து ரிசர்ச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா குளுக்கோஸ் கொடுக்குறாங்க பார்ட்டிசிபென்ட்ஸுக்குலாம் அந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஃபவுண்ட் ஸ்ட்ரைக்கிங் டிஃபரன்சஸ், இங்க பாருங்க ஸ்ட்ரைக்கிங் அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி
காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இங்க யூஸ் பண்றாங்க. அது என்ன காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல் தட் இஸ் ஒரு கன்ஜங்ஷன். அது வந்து சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஸ்லீப் டிப்ரைவ்ட் நம்ம எப்பலாம் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுதோ, the man's glucose metabolism resembled a pre-diabetic state. அதாவது மேனோட குளுக்கோஸ் மெட்டபாலிசம் எப்படி ரிசம்பிள் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல ரிசம்பிள் ஆகுது. அதுதான் வந்து யாரு சொல்றாங்க, we know it would be affected says வான் காட்டர் சொல்றாங்க. இது நமக்கு தெரிஞ்சதுதான், இது அஃபெக்ட் ஆகும்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த ஹோல் டெக்ஸ்ட் எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அதனால என்னென்ன இம்பாக்ட் வரும் அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுதான் வந்து ஸ்ட்ரைக்கிங் டிஃபரன்ஸ். அதே மாதிரி த பிக் சர்ப்ரைஸ் இங்க பாத்தீங்கன்னா எமோஷன். இது வந்து ஒரு எமோஷனா கூட நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எமோஷன்ஸ் வரும்போது அங்க ஆன்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா த பிக் சர்ப்ரைஸ் வாஸ் the effect being much greater than we thought. அப்போ இந்த லைன் தான் நமக்கு ஆன்சர் கொடுக்குற லைன். நம்ம ஆன்சர் ஆப்ஷன்ஸ் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, the rate at which the sleep deprived men enter to pre-diabetic. இங்க பாருங்க pre-diabetic state இருக்கு கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏல. ஆனா the which is live அது வந்து இந்த ரேட் பத்தி நம்ம இந்த பேராகிராஃப்ல பார்க்கவே இல்லை. பார்த்திருக்கோம், அவங்க வந்து சொல்லியிருக்காங்க மேன் வந்து ரிசம்பிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஆல்ரெடி அது அவங்களுக்கு தெரியும். அதுதான் சிக்னிபிகண்டான்னு பார்த்தா அது கிடையாது சிக்னிபிகண்ட். ஏன்னா அது ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அது சிக்னிபிகண்டா வராது. அதே மாதிரி அந்த கொஸ்டினும் ஆன்சருக்கு அந்த ஆப்ஷன் வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண கிடையாது. அதனால அந்த ஆன்சர் எலிமினேட் பண்றோம். ஆன்சர் ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா ஃபேக்ட் த ஸ்லீப் டிப்ரிவேஷன் ஹேட் அன் இன்ஃப்ளூயன்ஸ். ஸ்லீப் டிப்ரிவேஷன் ஆல்ரெடி அது வந்து அதுவும் அதே மாதிரிதான் இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சது. ஆனா அதுதான் சிக்னிபிகண்டா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான்னு பார்த்தா அது கிடையாது இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு ஃபேக்ட். அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஆனா அது வந்து மோஸ்ட் சிக்னிபிகண்டா நமக்கு இல்ல அந்த பேராகிராஃப் அந்த ஆப்ஷன் இல்ல. அதனால அதையும் எலிமினேட் பண்றோம். ஆன்சர் ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த இண்டிவிஜுவல் மென். அந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா கம்பேரே பண்ணல. எங்கேயுமே அவங்களுக்கு தெரியும் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா குளுக்கோஸ் கொடுக்குறாங்க, ஒரு குளுக்கோஸ் டாலரன்ட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரைக்கிங் டிஃபரன்ஸ் அதாவது ரொம்ப பெரிய வித்தியாசம் பாக்குறாங்க. அப்படி என்ன வித்தியாசம் பாக்குறாங்கன்றத அடுத்த இதுல அவங்களுக்கு தெரியும். அதாவது ப்ரீ டயபெட்டிக் போவாங்கன்னு தெரியும். ஆனாலுமே அவங்க என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னா மச் கிரேட்டர் தென் வி தாட். அதுதான் அவங்க கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்டோட ஃபைண்டிங்ஸ். அவங்க நினைச்சதை விட அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் இந்த இடத்துல லாஸ்ட்ல கன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுதான் ஆப்ஷன் டில சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி சி வந்து கம்பாரிசன் கிடையாது. அதனால we can eliminate this option. அப்போ ஆப்ஷன் டி வந்து எக்ஸ்டெண்ட் ஆஃப் த கான்ட்ராஸ்ட்னா மச் கிரேட்டர் than we thought. அதுதான் அவ்வளவு தூரம் இருக்கு, அவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கறத வான் கார்ட்டரோட எக்ஸ்பெரிமெண்டோட ஃபைண்டிங்ஸ் வந்து சொல்லுது. ஸ்லீப் டெப்த்துக்கும் ஸ்லீப் ரெக்கவரிக்கும் இவ்வளோ எக்ஸ்டெண்ட் இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம நினைச்சதை விட அதிகமா இருக்குன்றத அவங்க எதிர்பார்க்காத கிடைச்ச ஒரு ஃபைண்டிங்ஸ். அதுதான் இந்த கொஸ்டின் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வருது. அப்ப என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த கொஸ்டினை நம்ம யூஸ் பண்ணிருக்கோங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடியே சொன்னேன் சிங்குலர் விசஸ் ப்ளூரல் அப்படின்னு. ஆனா இங்க பாருங்க நமக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கிடைச்சிருக்கு. ரீடிங் ஃபார் எமோஷன், த பிக் சர்ப்ரைஸ், த ஸ்ட்ரைக்கிங் ஃபைண்டிங்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு எமோஷன்ஸ். அதே மாதிரி நேம் நம்ம வந்து டைரக்டா முன்னாடி சொன்ன மாதிரி எங்க நேம் பாக்குறோமோ அந்த நேம் கிட்ட நம்ம ரீட் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் இருக்கு. அதே மாதிரிதான் இங்க நேம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வான் குவார்ட்டர் அண்ட் கொலீக்ஸ். அதனால அந்த லைனே நம்ம ரீட் பண்ண கிடையாது. அப்ப வான் குவார்ட்டர் மட்டும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வான் குவார்ட்டர் அட் த லாஸ்ட் இருக்கு. அப்ப லாஸ்ட்ல நம்ம வேன் குவார்ட்டர் படிக்கும் போது அங்க ஒரு பிக் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஜென்ரல் டு இங்க வந்து ரிசர்ச்சர் ஓவர் எ செஞ்சுரி, அதாவது ரிசர்ச்சர் இங்க வந்து நம்மள யாரோட ஃபைண்டிங்ஸ் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் யாரோட ஃபைண்டிங்ஸ் வேன் குவார்ட்டரோட. ஆனா இங்க ரிசர்ச்சர்ங்கிற யூஸ் பண்ணிருக்கிறது நமக்கு தேவை கிடையாது. அதுதான் சிங்கிள் விசஸ் ப்ளூரல் அப்படி சிங்குலர் விசஸ் ப்ளூரல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த கொஸ்டின்ல நமக்கு பார்க்க முடியுது. ஒப்பீனியன் வேர்ட்ஸ் வந்து சேஸ், அதாவது வேன் குவார்ட்டர் சேஸ்ன்றது வந்து ஒரு ஒப்பீனியன் வேர்ட்ஸா நம்ம இந்த இதுல பாக்குறோம். அதே மாதிரி ஸ்கேல் எக்ஸ்பிரஷன்ஸ், இந்த ஸ்கேல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுது நம்ம ரீடிங் பார்ட் சில. ஏன்னா மோஸ்ட் மெனி ஒன் இது எதுவுமே சேம் கிடையாது, எல்லாமே டிஃப்ரெண்ட்.
இங்க பாருங்க ஃபைண்டிங்ஸ் ஆஃப் எ சென்ச்சுரி ஆஃப் ரிசர்ச் இது வந்து மோஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேன் குவார்ட்டர் அண்ட் கொலீக்ஸ் வந்து மெனி, அதாவது 2 ஆர் மோர் இருந்ததுன்னா அது மெனி. அப்ப வேன் குவார்ட்டர் வந்து ஒரே ஒரு பர்சன் தான். இது வந்து ஒன் வே ஆஃப் ஸ்கேலிங், ஒன் மெனி மோஸ்ட். அப்ப நமக்கு யாரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவை? ஒன். அதுதான் வந்து சிங்குலர் விசஸ் ப்ளூரல். அது மாதிரி நமக்கு ஆன்சர் இது மாதிரி தான் நம்ம ஸ்கேல் எழுதி வச்சு படிச்சோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. நம்ம மோஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது தேவை கிடையாது. மெனியோட ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் தேவை கிடையாது. ஒரே ஒரு பர்சன், அது ஒரே ஒரு பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேன் குவார்ட்டர். அந்த ஒரு பர்சனோட ஃபைண்டிங்ஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். அதனால ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சபரி எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. கொஸ்டின் நம்பர் 12. சபரி, வெல்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேரு சபரி லட்சுமி கிருஷ்ணகுமார். நான் எஜிஸ்கூல் ஃபேமிலியில ஒரு மெம்பர். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னுடைய நன்றிகளை வந்து ஃபாதர் சலீம் ஜோசப், அப்புறம் சௌமியா அக்கா, அப்புறம் மற்ற அட்மின் அக்காங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஃபாதருக்கு பின்னாடி அட்மின் டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பேட்ச் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. வித்தவுட் காஸ்ட்ல வந்து குரூப் ரன் ஆகிட்டு இருக்கு. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் பொண்ணுங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஓஇடி பத்தினா என்னன்னே நம்மளோட தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு நாலேஜ் இல்லாம இருக்குது. ஸோ மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் தான், அமௌண்ட் கிடையாது. என்னோட கொஸ்டின் இன்னைக்கு வந்து 12th கொஸ்டின். இது வந்து லெக்சிக்கல் டைப் கொஸ்டின். லெக்சிக்கல் டைப் கொஸ்டின் வந்து இப்போ ரீடிங்ல வந்து ரீடிங் பார்ட்ஸ்ல வந்து நமக்கு வந்து 2 எக்ஸ்ட்ராக்டா வரும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட்ல ஒரு 7 கொஸ்டின், செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட்ல 8 கொஸ்டின், செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட்ல 8 கொஸ்டின். டோட்டலி நமக்கு வந்து 16 கொஸ்டின்ஸ் எழுதுவோம். இதுல வந்து நமக்கு லெக்சிக்கல் கொஸ்டினே ஒவ்வொரு எக்ஸ்ட்ராக்ட்லயும் 2 நமக்கு 4 கொஸ்டின் வந்துடும். இதுல வந்து நமக்கு மற்ற கொஸ்டின்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாப்புல இதுக்கு நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ஃபாதரோட ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா எவ்வளவு பெரிய பேராகிராஃப் கொடுத்திருந்தாலும் அவ்வளவு பெரிய பேராகிராஃபா நமக்கு வாசிக்க அவசியம் இல்லை. ஏன்னா லெக்சிக்கல் கொஸ்டின்ஸ்ல வந்து எப்படின்னா, லெக்சிக்கல் கொஸ்டின்னா அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும், முதல்ல பேசிக்கானா டார்க்கா இருக்கும். அந்த வேர்டு மட்டும் டார்க்கா கொடுத்து அதை அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் லெக்சிக்கல் கொஸ்டினோட பொதுவான இது. அப்போ அந்த வேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தான் பேராகிராஃப்ல வந்து ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 2 லைனுக்கு முன்னாடி, பின்னாடி இருக்கக்கூடிய 2 லைன், டோட்டலி ஒரு 4 லைன்ஸ் அந்த மாதிரி ரீட் பண்ணாவே நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ என்னோட கொஸ்டின் 12th கொஸ்டின்ல இந்த 5th பேராகிராஃப், வாட் இஸ் த வேர்ட் இட் ரெஃபர்ஸ் டு. இதுல வந்து இதுதான் வந்து இந்த இட்டு வந்து எதை குறிக்குது அப்படிங்கறத இந்த பேராகிராஃப்ல பார்க்க போறோம். அதுதான் வந்து அன் என்செமா, நியூ எவிடன்ஸா, கெட்டாபிளிக் ஸ்டேட்டா, என்ஃபோர்ஸ் லாக் ஆஃப் ஸ்லீப்பா. இது வந்து இந்த பேராகிராஃப் எதை வந்து இந்த இட் ரெஃபர் பண்ணுது, அதுதான் வந்து இந்த 4ல ஒண்ணு ஆன்சர். அதாவது ரீடிங் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின், டெக்ஸ்ட், அப்புறம் தான் ஆன்சருக்கு வரணும். இப்போ வந்து கொஸ்டின் என்ன, இதுல கீவேர்டு என்ன, இட் ரெஃபர்ஸ் டு. இதுல வந்து வாட் டஸ் த வேர்ட் இட் ரெஃபர்ஸ் டு, இந்த வேர்டு என்ன வேர்டு, இட், அது எதை வந்து ரெஃபர் பண்ணுது சொல்லியிருக்காங்க. சரியா? Baser has found evidence that enforced lack of sleep sends the brain into catabolic or energy consuming state. This is because it degrades the energy molecule adenosine triphosphate to produce adenosine monophosphate, and this result of activation of AMA kinase, an enzyme that boosts fatty acid synthesis and glucose utilization. ஸோ நான் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய 2 லைனும் வச்சிட்டேன், பின்னாடி இருக்கக்கூடிய 2 லைனும் வச்சிட்டேன். இப்போ இந்த 4 ஆப்ஷனுமே எங்க இருக்குன்னா முன்னாடி இருக்கக்கூடிய லைன்ல இருக்கு. பாருங்க, பேசர் ஹேஸ் ஃபவுண்ட் எவிடன்ஸ் தட் என்ஃபோர்ஸ்ட் லாக் ஆஃப் ஸ்லீப் சென்ட் டு த பிரெயின் இன்டு எ catabolic or energy consuming state. This is because it degrades the energy molecule adenosine transferase to produce adenosine monophosphate. So இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க என்ஃபோர்ஸ்ட் லாக் ஆஃப் ஸ்லீப். என்ஃபோர்ஸ்ட் லாக் ஆஃப் ஸ்லீப் நமக்கு வந்து ஸ்லீப் லெவல் கம்மி ஆகுறப்போ நமக்கு பிரெயினுக்கு வந்து மாற்றங்கள் வருது. என்னென்ன மாற்றங்கள்லாம் வருதுன்னா, கெட்டாபலிக் ஆர் எனர்ஜி கன்சூமிங் ஸ்டேட்.
சோ இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா ஒரு இட், இந்த இட் வந்து எதை குறிக்குது, என்ன சப்ஜெக்ட். முதல்ல அந்த கொஸ்டின்ல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டு விஷயம் கொடுத்திருப்பாங்க. சப்ஜெக்ட்ங்கிறது தான் மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். அந்த சப்ஜெக்ட் தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். அந்த சப்ஜெக்டை மையப்படுத்தி தான் ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னது, என்போஸ்ட் லாக் ஆஃப் ஸ்லீப். அவங்களோட கம்மியான தூக்கத்தினால நமக்கு பிரெயினுக்கு என்னதெல்லாம் அந்த பிரெயின்ல வரக்கூடிய மாற்றங்கள் என்னன்னா கெட்டாபலிக் ஆர் எனர்ஜி கன்சூமிங் ஸ்டேட். சோ இங்க வந்து என்ன, this is because it degrades the energy molecules. இதெல்லாம் என்ன பண்ணுது, நம்மளோட எனர்ஜி மாலிகுல்ஸ் வந்து டிகிரேட் பண்ணுது. அதுதான் என்னவா மாறுது, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் to produce adenine monophosphate. சோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னது, enforced lack of sleep. அதுக்கு ஆன்சர் ஆன் என்சைம், நியூ எவிடன்ஸ், கெட்டாபலிக் ஸ்டேட் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இதோட சப்ஜெக்ட் இது வந்து எதை மையப்படுத்தி, enforced lack of sleepனாலதான் இந்த மாற்றங்கள்ல இது ஏற்படுது, இதுதான் இதை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான். இதுக்காக இது இப்படி பார்த்தா போதும். எப்படி எலிமினேட் பண்ணும் அதெல்லாம் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். நம்ம வந்து லெக்சிக்கல் கொஸ்டின் டைப்ல வந்து ரொம்ப 1 மினிட்லயே வந்து நம்ம வந்து அதை பண்ண முடியும். இதுல வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா, லுக் ஃபார் ஆன்சர் ப்ரீவியஸ் சென்டென்ஸ். அதான் ப்ரீவியஸ் சென்டென்ஸ்ல பார்க்கணும், இல்லைன்னா பின்னாடி இருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல பார்க்கணும். இதுல வந்து சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், என்ஃபோர்ஸ்ட் லாக் ஆஃப் ஸ்லீப் இதுதான் சப்ஜெக்ட். இதுல வந்து வெர்ப் வந்து சென்ஸ், அதோட ஆப்ஜெக்ட் என்ன, பிரெயின் இன்டு கெட்டாபலிக் ஆர் எனர்ஜி கன்சூமிங் ஸ்டேட். திஸ் பிகாஸ் the word it refers to the subject of the previous sentence. இதுல வந்து என்ன previous sentenceல it வந்து எதை ரெஃபர் பண்ணுது, அந்த previous sentence ஆன enforced lack of sleep இதுதான் சப்ஜெக்ட். லெக்சிக்கல் கொஸ்டின்ல நம்ம வந்து முதல்ல சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் தான் வந்து நமக்கு ஆன்சரா வரும். அந்த சப்ஜெக்டை நமக்கு வந்து புரிஞ்சுக்கிட்ட படிக்கணும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பேஜ்ல. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தெரியலனாலும் நீங்க கேளுங்க. எஜுஸ்கேலோட லிங்க் வந்து கீழேயே இருக்கு, அதுல வந்து ஜாயின் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சபரி, அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. எப்படி ரெஃபரன்ஸ் கொஸ்டின் நமக்கு ரெஃபரன்ஸ் கொஸ்டின் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து 13வது கொஸ்டின் வந்து நமக்கு சொல்லி தர போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சுமித்ரா. சுமித்ரா வெல்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ நான் 13th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரீடிங் பார்ட் சில வந்துட்டு நம்ம QTA மெத்தட் யூஸ் பண்றோம் ஃபாதர் ஸ்ட்ராட்டஜியை வச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இது ஒப்பீனியன், இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றது வந்துட்டு ஒப்பீனியன் கொஸ்டின். இது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா மார்க்கர் வேர்ட்ஸ், அப்புறம் ஹெட்ஜிங் வேர்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு ரீட் ஃபார் எமோஷன் அண்ட் சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட், இதை வச்செல்லாம் நம்ம வந்துட்டு இது ஒப்பீனியன் கொஸ்டின் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸ்லைடு. இப்போ வந்துட்டு மார்க்கர் வேர்ட்ஸ் அப்படின்னா இன் மை ஒப்பீனியன், திங்க், சே, பிலீவ் இதெல்லாம் வந்துட்டு மார்க்கர் வேர்ட்ஸ். இந்த இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒப்பீனியன் கொஸ்டின் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெட்ஜிங் வேர்ட்ஸ் வந்துட்டு ப்ராபபிலி, பெர்ஹாப்ஸ், மேபி, லைக்லி இதெல்லாம் வந்துட்டு ஹெட்ஜிங் வேர்ட்ஸ். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ஒப்பீனியன் கொஸ்டின் இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து அப்புறம் எமோஷன் சொல்லியிருக்காங்க. அதுல வந்துட்டு கம்பெலிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங், அப்புறம் ரிமார்க்கபிள், அப்புறம் வேர்ட் ஆஃப் அட்டென்ஷன், அப்புறம் அன்பார்ச்சுனேட்லி, சேட்லி, ஓரிசம் இதெல்லாம் வந்துட்டு எமோஷன் டைப், எமோஷன் இது. அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம கொஸ்டின் வந்துட்டு ப்ளூரல் வர்ஸ் சிங்குலர் ஸ்ட்ராட்டஜி, அதாவது டீமா இண்டிவிஜுவலா அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு இந்த கொஸ்டின்ல பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் கொஸ்டின் ரீட் பண்றேன். வாட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹர் ஃபைண்டிங் சர்ப்ரைஸ்டு சியாரா சார்லி. இது வந்து இங்க வந்துட்டு கொஸ்டின்ஸ் ஹெட்ஜிங் வேர்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். சர்ப்ரைஸ்டு சியாரா சார்லி. சர்ப்ரைஸ்டு அப்படின்னா எமோஷன். இங்க வந்துட்டு நேம் இருக்கு சியாரா சார்லி அப்படின்ட்டு. அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு ஃபுல் டெக்ஸ்ட்மே ரீட் பண்ண தேவையில்லை. ஃபாதர் வந்து சொல்லியிருக்காங்க நேம் இருந்தது அப்படின்னா டைரக்டா நம்ம அந்த நேம்ல போய் ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த டெக்ஸ்ட்ல வந்துட்டு எங்கெங்க நேம் இருக்குதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சியாரா சார்லி அண்ட் டீம்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சியாரா சார்லி, அப்புறம் கொலிக்சன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிசேஸ். சீன்னா யார் அப்படின்னா சார்லி சொல்லியிருக்காங்க. வந்துட்டு சிசேஸ் as well as unexpected changes such as undigested cellular debris, sign of cellular aging that unusual in the neurons of young healthy mice. The number was small.
இங்க பட் இருக்குது. பட்டுக்கு அப்புறம் அதாவது பட்டுங்கிறது கான்ட்ராஸ்ட் வேர்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்சர் இருக்கும்னு பார்த்து சொல்லியிருக்காங்க. அது பார்க்கலாம். இஸ் ஒரிசம். ஒரிசம் அப்படிங்கிறது எமோஷனு. ஸோ கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் சர்ப்ரைஸ்டு அதாவது எமோஷனு. இங்கேயுமே இருக்குது ஒரிசம். பிகாஸ் இட்ஸ் ஒன்லி 4 to 5 days of sleep deprivation, says Charlie. After 36 hours sleep recovery, it period of during which she expected normally to resume, those changes remained. இப்போ வந்துட்டு நம்ம ஆன்சர் ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல வந்துட்டு there was no reversal of certain effect of sleep deprivation. ஆப்ஷன் பில வந்துட்டு the cortical neurons of mice underwent structural changes. ஆப்ஷன் சில வந்துட்டு there was evidence of an increased need for energy in the brain of the mice. ஆப்ஷன் டில வந்து the neurological response of sleep deprivation only took few hours became apparent. இப்போ வந்து நம்ம இதுல கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஆப்ஷன் ஏல வந்துட்டு நோ ரிவர்சல் எடுத்துக்கலாம். ஆப்ஷன் பில வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். ஆப்ஷன் சில வந்துட்டு இன்க்ரீஸ் நீட் ஃபார் எனர்ஜி. ஆப்ஷன் டில வந்துட்டு நியூரலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ். இதெல்லாம் நம்ம கீவேர்டா எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இதுல டாபிக் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. within the brain scientists have glimpsed sign of physical changes from sleep loss and the timeline for recovery if any occurs is unknown. அதாவது டாபிக் சென்டென்ஸ்லயே கொடுத்துருக்காங்க. if any occurs is unknown. அதாவது எதுவுமே ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எதுவுமே இல்ல, அதாவது ரெக்கவரி ஆகல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டாபிக் சென்டென்ஸ் நேம். கன்க்ளூஷனுமே இங்க சொல்லியிருக்காங்க. says Charlie, after the 60 hours sleep recovery, those changes remained. அதாவது no reversal, அதாவது எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏல வந்துட்டு நோ ரிவர்சல் அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் ஏ வந்துட்டு நம்ம கரெக்ட்னு சொல்லிக்கலாம். இப்போ வந்துட்டு ஆப்ஷன் பி நம்ம எதுக்கு எலிமினேட் பண்றோம் அப்படின்னா ஆப்ஷன் பில வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. அண்டர்வென்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். இங்க வந்துட்டு எதுக்காக ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இருக்குதுன்னா சியாரா செர்லி டீம் தான் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஃபைண்டிங்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம கொஸ்டின் கேட்டது வந்துட்டு சியாரா செர்லி மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அதாவது சிங்குலர்ல தான் கேட்டிருக்காங்க. ஆனா இங்க கொடுத்துருக்க வந்துட்டு சியாரா செர்லி டீம் அப்புறம் சியாரா செர்லி கொலிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப்ஷன் சில வந்துட்டு இன்க்ரீஸ் நீட் ஃபார் எனர்ஜி, அது வந்துட்டு செர்லி அண்ட் கொலிக்ஸ் தான் அது பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப்ஷன் டில வந்துட்டு டுக் ஃபியூ ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க கீழே வந்துட்டு கொடுத்துருக்காங்க கன்க்ளூஷன்ல வந்துட்டு 36 hours சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஆப்போசிட், இதுவுமே எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஆப்ஷனுமே இன்னொரு ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்லி இது வந்துட்டு அப்சல்யூட். ஸோ அப்சல்யூட் இருந்தா நம்ம அந்த ஆப்ஷன் வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி சிடி நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தேர் வாஸ் நோ ரிவர்சல் ஆஃப் certain effect of sleep deprivation. இதுல டாபிக் சென்டென்ஸ் வந்துட்டு டாபிக் சென்டென்ஸ்மே கொடுத்துருக்காங்க. அதாவது ரெக்கவரி ஆகல, அதுக்கு வந்துட்டு தெரியல, அதாவது இஃப் எனி அக்யூஸ் இஸ் அன்னோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாபிக் சென்டென்ஸ்ல. இதுல ஃபைண்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சியாரா செர்லி டீம் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஃபவுண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சியாரா செர்லி கொலிக்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க மைட்டோகாண்ட்ரியல் ஆக்டிவேஷனுக்கு வந்துட்டு நீட் மோர் எனர்ஜி அப்படின்ட்டு. ஸோ செர்லி தான் கொஸ்டின் கேட்ட வந்துட்டு செர்லியை மட்டும்தான். அப்படிங்கிறப்ப செர்லி சொல்லியிருக்காங்க சேஸ் செர்லி ஆஃப்டர் 36 hours ஸ்லீப் ரெக்கவரி தோஸ் சேஞ்சஸ் ரிமைண்ட். அதாவது தோஸ் சேஞ்சஸ்னா நோ சேஞ்சஸ், அதாவது எதுவுமே ஆகல, நோ சேஞ்சஸ். அப்படிங்கிறப்ப இதுல கன்க்ளூஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் 36 hours, அதாவது டாபிக் சென்டென்ஸும் கன்க்ளூஷனும் சேமா இருக்குது. அங்கேயுமே ரெக்கவரி ஆகலன்னு சொல்லியிருக்காங்க, நோ ரிவர்சல் சேஞ்சஸ் அப்படின்ட்டு. கன்க்ளூஷனுமே வந்துட்டு எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சரு. அடுத்த ஸ்லைடு. டாபிக் சென்டென்ஸ்லயுமே அதான் சொல்லியிருக்காங்க, திரும்ப கன்க்ளூஷனுமே அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்துக்கா இப்போ இங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீடிங் ஃபார் எமோஷன். இங்க வந்துட்டு ஒரிசம், இது வந்துட்டு எமோஷன். அப்புறம் நேம் வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க சியாரா செர்லி அப்படின்ட்டு. அதனால நம்ம டைரக்டா நேம் போயிட்டோம், டெக்ஸ்ட் ஃபுல்லாக ரீட் பண்ண தேவையில்லை. அப்புறம் இங்க கான்ட்ராஸ்ட் வேர்ட் கொடுத்துருக்காங்க, கான்ட்ராஸ்ட் வேர்டுக்கு அப்புறம் தான் ஆன்சர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பட் வந்து கான்ட்ராஸ்ட் வேர்டு. அப்புறம் ஒப்பீனியன் வேர்டு வந்துட்டு சி சேஸ்னா சியாரா செர்லி சேஸ், இது வந்துட்டு ஒப்பீனியன் வேர்டு. அப்புறம் வந்துட்டு இங்க ப்ளூரல் வர்ஸ் சிங்குலர் டீம், அதாவது இங்க வந்துட்டு ப்ளூரலா கொடுத்துருக்காங்க, அதாவது செர்லியோட டீம், அப்புறம் செர்லி அண்ட் கொலிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேஸ் செர்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டின் வந்துட்டு செர்லியை மட்டும்தான். அப்படிங்கிறப்ப நம்ம ஆன்சர் வந்துட்டு சிங்குலர்ல தான் பார்க்கணும், செர்லியை மட்டும். நன்றி சுமித்ரா.
எல்லாமே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பேராகிராஃப் ஸ்ட்ரக்சரும் இந்த பேராகிராஃப் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஜோய்ஸ்லின் வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுல வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் த பேராகிராஃப் தான் இது. இந்த பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங், செகண்ட் ஃபைண்டிங், தேர்ட் ஃபைண்டிங் சொல்லிட்டு ஒரு 3 ஃபைண்டிங்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 3 ஃபைண்டிங்ஸ்ல கொலீக்ஸோட ஃபைண்டிங்ஸ் பிளஸ் டீமோட ஃபைண்டிங்ஸ், லாஸ்ட்ல தான் வந்து சாரா செர்லியோட ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா ஃபைண்டிங்ஸ்லயுமே ஒரு ஃபைண்டிங்ஸ் தான் ஆன்சர். அந்த ஒரு ஃபைண்டிங்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா சாரா செர்லியோட ஃபைண்டிங்ஸ் தான் நம்மளோட கொஸ்டின். அதுதான் ஆன்சரும் நமக்கு. அதே மாதிரி டாபிக் சென்டென்ஸ் தான் கன்க்ளூடிங் சென்டென்ஸா நமக்கு எப்பவுமே சொல்லுவாங்க. அதுதான் அதனாலதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 14 ஸ்பெகுலேஷன். இதுல வந்து மெயினா யூஸ் பண்ண போற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தா ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க ஃபைனல் பேராகிராஃப். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லா பேராகிராஃபும் நம்ம நம்பர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இது வந்து ஃபைனல் பேராகிராஃப். இப்போ வந்து லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, த கோட் ஃப்ரம் வேன் கோட்டர் இஸ் யூஸ் டு சஜஸ்ட். இந்த இடத்துல மெயினான ஸ்டெம், அதாவது ஹெட்ஜிங் வேர்டு இல்லைன்னா கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபைனல் பேராகிராஃப், வேன் கோட்டர், சஜஸ்ட், இதெல்லாம் தான் வந்து மெயின் கீவேர்டு இந்த கொஸ்டின்ல. அதுக்கப்புறம் நம்ம இது படிக்க போறோம், பேராகிராஃப் படிக்க போறோம். ஃபர்தர் இன்சைட். இங்க பாருங்க, ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபர்தர் இன்சைட் குட் பீங்கிற வேர்டு வந்து என்ன இது பண்ணுது அப்படின்னா ஸ்பெகுலேஷன், அதாவது ஃபியூச்சரை பத்தி சொல்ல போறாங்க. குட் பி ட்ரான் ஃப்ரம் த, அதாவது இமேஜின், அதாவது ஃபியூச்சர்ல இப்படி இருக்கலாம், அப்படி ஆகும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. Drawn from the study of shift worker and insomnias who serves as a natural experiments on how the human body reacts to losing out on such a basic life need for chronic periods. Again, அங்க பட் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் யூஸ் பண்ணி அந்த டாபிக் சென்டென்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. It is hard to imagine. Hard to imagine means it is difficult to find. So people to define a clear pathway of action for health condition says Van Cotter. நமக்கு யாரோட இது வேணும், வேன் காட்டரோட சஜஷன் வேணும். அவரோட கோட்ஸ் வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்வெர்டட் கொமால கொடுத்துருக்காங்க. பீப்புள் லைக் டு டிஃபைன் அ கிளியர் பாத்வே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ஹெல்த் கண்டிஷன். அதுதான் அவரோட கோட். அது எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்மளோட கொஸ்டின். இங்க with sleep deprivation everything you measure is affected and interacts synergetically to produce the effect. அதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஃபைண்டிங்ஸ். நம்ம என்னதான் பண்ணாலும், என்னதான் மெஷர் பண்ணாலும், எப்பெல்லாம் ஸ்லீப் டெப்ரிவேட் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுதான் அவங்க அஃபெக்ட் ஆகும். அதுதான் வந்து இதோட ப்ரொடியூஸ் பண்ற எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, ஹார்ட் டு இமேஜின், அதாவது குட் பி, இங்க இன்சைட்ஸ் குட் பி ட்ரான். இந்த குட் பிங்கிறது தான் வந்து ஸ்பெகுலேஷன் சொல்றோம். உங்களுக்கு ஏதாவது இன்னும் வேர்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த கமெண்ட்ஸ் பண்ணலாம். என்னென்ன குட் பி வேர்ட், என்னென்ன ஸ்பெகுலேஷன் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா முன்னாடியே நம்ம ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கோம் என்னென்ன வேர்டு எப்படி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், எந்தெந்த கொஸ்டினுக்கு மாடல் வேர்ப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, குட் பி யூஸ் பண்ணிருக்காங்க. குட் பிங்கிறது ஒரு இமேஜினேஷன், அதாவது அவங்க ஒரு கிளியரான ஒரு ஐடியா இல்லாத இதுவதான் இங்க இருக்கலாம் அப்படிங்கறத சொல்ல போறாங்க. அதனாலதான் இங்க குட் பி ட்ரான் ஃப்ரம் த ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எப்பவுமே கான்ட்ராஸ்ட் வேர்டுக்கு அப்புறம் தான் ஆன்சர் வரும் என்ன இருந்தாலுமே. அப்ப இந்த கான்ட்ராஸ்ட் வேர்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க பாருங்க, which is so much of physiology affected and effective therapy. அதே மாதிரி இன்பிட்வீன் கொமால இருக்கிறது, இன்பிட்வீன் கொமா, இன்பிட்வீன் ஐஃபனேட்டட்ல இருக்கிற வேர்ட் வந்து சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து அது ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் மாதிரி, ஒரு எக்ஸ்ட்ராஸ் மாதிரி. அது எங்கேயுமே அது வந்து தனியா எழுத முடியாது. அதனால இந்த மாதிரி இன்பிட்வீன் த கோமா, இன்பிட்வீன் ஐஃபனேட்டட்ல ஒரு இது மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி ஆட் பண்ணிட்டு போவாங்க. எப்பவுமே அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ல நமக்கு ஆன்சர் இருக்காது. அதனால அதை நீங்க ஒமிட் பண்ணிடலாம் ரீட் பண்ணும்போது. அதை ஒமிட் பண்ணிட்டு ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் எஃபெக்டிவ் தெரப்பி இஸ் ஹார்ட் டு இமேஜின். இந்த ஹேண்ட் எஃபெக்டிவ் தெரப்பி தான் இந்த இன்வெர்டட் கொமால கொடுத்துருக்கிறது. அதனால நீங்க அதை ரீட் பண்ணாம அண்ட் எஃபெக்டிவ் தெரப்பி இஸ் ஹார்ட் டு இமேஜின். ஹார்ட் டு இமேஜின் மீன்ஸ் நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எப்பவுமே ஒரு பேராஃப்ரேசிங் அப்படிங்கிறது OET-ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இங்க பாருங்க, ஆப்ஷன் பி தான் இந்த ஆன்சருக்கு கரெக்டான ஆன்சர். இட் குட் பி டிஃபிகல்ட் டு டெவலப். டிஃபிகல்ட் டு டெவலப்னா ஹார்ட் டு இமேஜின் எனி ட்ரீட்மெண்ட். நீங்க கேட்கலாம்,
இந்த இடத்துல எனி இருக்குது. இது வந்து ஒரு எலிமினேஷன் பண்ணலாம் இல்லையா? இது வந்து ஒரு அப்சல்யூட் இல்லையான்னு. ஆனா இந்த எனி ட்ரீட்மெண்ட் ஃபார் பேராகிராஃப்ல அதுதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் தான். ஒரு சஜஷன் தான். அதனால நம்ம எப்பவுமே அப்சல்யூட்ட எலிமினேட் பண்ணும்போது நம்ம எனி, ஆல் இந்த மாதிரி அப்சல்யூட்ஸ்ல எலிமினேட் பண்றோம் அப்படின்னா, எந்த ட்ரீட்மெண்ட்டுமே அவங்களுக்கு பண்ண முடியல. அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது அப்படின்றதுதான் வான் காட்டர் வந்து சொல்ல வராரு. இந்த இந்த பேராகிராஃப் மூலமா இல்லையா? அதனால நமக்கு இந்த ஆன்சர் தான் கரெக்ட்டா இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் வந்து கோல். இந்த அவரோட சஜஷன் என்னன்னு பார்த்தா, கோல் ஆஃப் டிப்ரிவேஷன், கோல் ஆஃப் ஸ்லீப் டிப்ரிவேஷன் வந்து அன்கிளியர்ன்னு சொல்லிட்டு சொல்லல. இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹார்ட் டு டிஃபிகல்ட், அதாவது ஹார்ட் டு இமேஜின். இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் அவரு சஜெஸ்ட் பண்றாரு. அதே மாதிரி ஒப்பீனியன் அபௌட் த பெஸ்ட் வே டு டீல். அங்க வந்து எதுவுமே இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு அவர் பேச கிடையாது. இதனால இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்டுபிடிக்க அப்படிங்கறது தான் அவரு சொல்ல வராரு. அதே மாதிரி ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா, there is a there is still a great deal to be learned about the fact. இங்க வந்து fact பத்தி பேசவே இல்லை. அவரோட சஜஷன் என்ன அப்படின்றத, எஃபெக்ட் பத்தி பேசல. இந்த அவரோட சஜஷன் என்ன அப்படின்றது தான் கேள்வி. அப்ப வந்து இந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா, ஃபர்தர் இன்சைட், இதெல்லாம் இப்படி இருந்திருக்கலாம், இதனாலதான் இப்படி இருக்குது, இதனாலதான் கண்டுபிடிக்காம இருக்குது அப்படிங்கறது தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. அதனால நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சரா வரும். அதே மாதிரி இங்க யூஸ் பண்ணிருக்கிற சினானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் டு இமேஜின், தட் இஸ் டிஃபிகல்ட் டு டெவலப். அதே மாதிரி ஃபார் ஸ்லீப் டிப்ரிவேஷன் அங்க வந்து இருக்குது. ஸ்லீப் எனி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அன் எஃபெக்டிவ் தெரப்பி. அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பட்டுக்கு அப்புறம் தான் ஆன்சர் ஆப்ஷன் வரும்ன்றது நம்ம முன்னாடியே நிறைய கொஸ்டின்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு அதே மாதிரிதான் பட்டுக்கு அப்புறம் தான் ஆன்சரும் நமக்கு வருது. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இங்க பாருங்க, இதுதான் இங்க பாருங்க, தெரப்பி அப்படிங்கறது, எஃபெக்டிவ் தெரப்பிங்கிறதா ட்ரீட்மெண்ட். அதுக்கு பதிலா தான் இங்க பேராஃப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் தெரப்பி. அதே மாதிரி ஹார்ட் டு இமேஜின், டிஃபிகல்ட் டு டெவலப். இதுதான் வந்து சினானமஸ் லாங்குவேஜ் வந்து நம்ம OET-ல யூஸ் பண்ணி நம்ம கன்ஃபியூஸ் பண்றது. அதனால எப்பவுமே சினானமஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி என்ன லைன்ல வருது, என்ன மாதிரி வருதுன்றத எழுதி வச்சு படிங்க. தனியா போய் இதுக்கு இதுதான் சினானமஸ்னு படிக்காதீங்க. அது கரெக்டா வராது. ஏன்னா ஒவ்வொரு கான்டெக்ஸ்ட் வரும்போதும் அதோட மீனிங்ஸ், அதோட யூசேஜ் வந்து வேற மாதிரி மாறும். ஏன்னா ஒரு வேர்டுக்கே 70 மீனிங், 72 மீனிங் இருக்கு. ரவுண்ட் அப்படிங்கிற வேர்டு. அதனால ஒரு யூஸ் பண்ற இடத்த பொறுத்து அந்த வேர்டோட அந்த வேர்டோட யூசேஜ் மாறும். அதனால இந்த மாதிரி தனித்தனியா படிக்காதீங்க. எப்பவுமே ஒரு கான்டெக்ஸ்ட் வச்சு படிக்கும்போது அந்த கான்டெக்ஸ்டோட எழுதி வச்சு படிங்க. அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட் இருந்துச்சுனாலோ, இந்த எக்ஸ்பிளைன் பண்ணதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ அப்படின்னு சொன்னா இந்த நம்பருக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்கு கீழே கமெண்டும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஈஸியா ஃப்ரீயா லேர்ன் பண்ணிட்டு போகலாம். இது வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஈஸியா OET லேர்ன் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கறத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, உங்களோட கொலீக்ஸ் யாரு இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.